தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்து ஒவ்வொரு நாளும் இலக்கியத்தால் உலகத் தமிழர்களை நோக்கிய ஒரு தொடர் பயணமாக மொழியின் இணைப்பால், கதையின் பிணைப்பால், பின்னூட்டத்தின் செழிப்பால், மொழி பயணமாக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் ஒவ்வொரு நாளும் இணைய வாயிலாக நாளும் ஒரு கதை என்கிற தலைப்பின் கீழ் நாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழமைகளே. இந்த நிகழ்வானது கூட நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய பொதுச் செயலாளர் தோழமை மிக்க மருத்துவர் அறம் ஐயா அவர்களுடைய சிந்தனையின் உதிப்பால் இது ஒரு செயல்பாட்டால் இப்பொழுது நாம் கூடியிருக்கிறோம் தோழமைகளே. குறிப்பாக கு. அழகிரிசாமி ஐயாவிலே தொடங்கி தமிழொலி ஐயா அவர்களுடைய சிறுகதை முழுமையும் கடந்து தற்பொழுது கீரா என்கிற மகத்துவத்தின் கதையை 44ஆம் நாள் நிகழ்வில் சுற்றுப்புற சுகாதாரம் என்கிற சிறுகதை தலைப்பின் கீழ் நாம் பயணிக்க இருக்கிறோம் தோழமைகளே. கீரா என்கிற மகத்துவம் கரிசல் எழுத்தாளர்களின் கூட்டத்தை தக்கத்தி எழுத்தாளர்களின் கூட்டமாக மாற்றியவர் கரிசல் இலக்கியத்தின் முன்னத்தி ஏரான கி. ராஜநாராயணன் தான் என இணையவழி பதிவான சொல்வனம் என்கிற இணையத்தில் பேராசிரியர் ஆர். ராமசாமி அவர்கள் இவ்வாறு பதிவு செய்கிறார். கரிசல் இலக்கியம் என்பதற்கு நிலை அடையாளம், மொழி அடையாளம், விலங்கு பொருட்கள் மற்றும் தொழிற்சார் கருவிகள் கொண்ட வாழ்வியல் அடையாளம் என திட்டமிட்டு உருவாக்கி தந்து அதன் வெளிப்பாடாக கரிசல் வட்டார சொல்லகராதியை தொகுத்து தந்ததன் மூலம் கரிசல் இலக்கிய பரப்பை விரிவாக்கியவர் கீரா என தன் பதிவில் அவர் பதிவு செய்கிறார். கரிசல் இலக்கியத்தினுடைய படைப்பாளிகளை பட்டியலிட வேண்டும் என்று சொன்னால் அவரை தொடர்ந்து பூமணி, பா. ஜெயப்பிரகாசம், தமிழ்ச்செல்வன், சோ. தர்மன், என் வணக்கத்திற்குரிய ஐயா தனுஷ்கோடி ராமசாமி, கௌரி சங்கர், உதயசங்கர், கோணங்கி என சிறுகதை படைப்பாளர்கள் தொடர்ந்து பயணித்து இன்று வரை கரிசல் என்கிற சொல்லை தெற்கத்தி என்ற சொல்லால் பெரிதாக்கி தங்களையும் இணைத்துக் கொண்டு பெரிய அடையாளத்துக்கு உட்பட்ட ஒரு இலக்கிய பரப்பை இன்றைக்கு சமகாலத்தில் மட்டுமல்லாமல் எதிர்காலத்திற்கான சமகாலத்திலும் பயணிக்க தக்க வகையில் கரிசல் இலக்கியத்தினுடைய வாழ்வியலை கொண்டு சென்ற மகத்தான மனிதர் தான் கீரா என்கிற மகத்துவம். கீராவை கொண்டாட வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு இலக்கிய அமைப்புகளுக்கு மட்டுமன்றி கரிசல் இலக்கியத்தை சார்ந்த மனிதர்களுக்கு மட்டுமன்றி தமிழ் இலக்கியத்தை கொண்டாடுகிற அத்தனை பேரும் கொண்டாடக்கூடிய மகத்தான மனிதர் தான் கீரா என்கிற சொல்லுக்குள் அடங்கிய கி. ராஜநாராயணன் என்கிற மாமனிதர் ஆவார். அவருடைய கதையைத்தான் இன்றைக்கு கதை சொல்லல் வாயிலாக நம்மோடு பயணிக்க இருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் சு. வினோத் என்கிற நம்முடைய விருதுநகரை சார்ந்த பேராசிரியர் நம்மோடு பயணிக்க இருக்கிறார். ஐயா அவர்கள் திருமங்கலத்தில் இருக்கக்கூடிய PK கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலே துறை தலைவராகவும், BSR கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சிவகாசியில் இருக்கக்கூடிய கல்லூரியில் தமிழ்துறை தலைவராகவும் பணியாற்றி தற்பொழுது 2019ஆம் ஆண்டு முதல் ஐயனாடார் ஜானகி அம்மாள் தன்னாட்சி பெற்ற கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் வெளியிட்ட நூல்களுடைய தொகுப்புகள், குறிப்பாக கவிதை, கட்டுரை, தொகுப்பு நூல், பதிப்பு நூல் என பல்வேறு நிலையில் இருந்தாலும் கவிதை நூல்கள் முனங்கள் சப்தம் என்கிற தொகுப்பும், இன்னொரு பிரியம் என்கிற தொகுப்பும், நறு நிழல் என்கிற தொகுப்பும், வெயிலோடும் முன்றில் என்கிற
கவிதை நூல் தொகுப்பையும் வெளியிட்ட கவிஞர் ஆவார். கதைசூல் உலகு என்கிற நூலின் கட்டுரை ஆசிரியர் ஆவார். அஞ்சிறை தும்பி இதழ் தொகுப்பு 1, அஞ்சிறை தும்பி இதழ் தொகுப்பு 2, வள்ளிக்கண்ணனின் படைப்புலகம் என்கிற 3 நூல்களின் தொகுப்பு நூல் ஆசிரியர் ஆவார். அவர் பதிப்பித்த நூல்கள் தமிழ் இலக்கியங்களில் நல்லறம், இலக்கியங்களில் மகளிர் ஆளுமை, உரையாசிரியர்கள், படைப்பும் ஆளுமை திறனும், காலம் தோறும் கருவும் உருவும் என்கிற 5 நூல்களின் பதிப்பு நூல் ஆசிரியராகவும், கம்பராமாயண பெண் பாத்திரங்களின் உள பகுப்பாய்வு என்கிற தலைப்பில் ஆய்வு நூலாகவும் வெளியிட்ட பேராளர் ஆவார். அவர் பல்வேறு இலக்கிய அமைப்புகளில் பணியால், தொண்டால், இலக்கிய விருப்பத்தால் அவர் செய்கிற பணி விருதுநகரிலே இருக்கக்கூடிய அஞ்சிறை தும்பி இலக்கிய வட்டத்தினுடைய செயலாளராகவும், விருதை கம்பன் கழகத்தினுடைய துணை செயலாளராகவும், விருதுநகரிலே இருக்கக்கூடிய குரல்நெறி கழகத்தின் உறுப்பினராகவும், விருதுநகரிலே இருக்கக்கூடிய அல்லம்பட்டியிலே இருக்கக்கூடிய கிளை நூலகத்தின் வாசகர் வட்ட தலைவராகவும், தமிழ் வளர்ச்சித்துறையில் ஆலோசனை குழு உறுப்பினராகவும் பணி செய்கிற நல்ல தமிழ் பணியாளர் ஆவார். அவை மட்டுமல்லாது 70க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள், பன்னாட்டு கருத்தரங்கங்கள், தேசிய கருத்தரங்கங்கள் என அவர் பயணிக்கிற ஆளுமை, அவருடைய கவிதை குறித்தும் முனைவர் பட்ட ஆய்வையும் செய்திருக்கிறார்கள். முனைவர் வே. பிரபாவதி என்கிற அம்மையார் அவர்கள் அவருடைய கவிதையான கவிஞர் சு. வினோத் என்கிற தலைப்பின் கீழ் ஆய்வு செய்திருக்கிறார். பட்டிமன்றம், ஆன்மீக சொற்பொழிவு, வானொலி பேச்சு என தொடர்ந்து இலக்கியத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மிகப்பெரிய ஆளுமை முனைவர் சு. வினோத் ஐயா அவர்கள் இன்றைக்கு நம்மோடு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்துகின்ற நாளும் ஒரு கதை என்கிற இணைய வழியில் டி. ராஜநாராயணன் ஐயாவினுடைய சுற்றுப்புற சுகாதாரம் என்கிற கதையை சொல்ல வருமாறு தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையே வருக, கதை சொல்க. நன்றி. மிக பெரிய அறிமுகத்தை செய்திருக்கக்கூடிய கருமுருகன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் கீராவினுடைய கதைகள் குறித்து நாளும் ஒரு கதை என்ற மிக அழகான ஒரு நிகழ்வை தொடர்ச்சியாக தொய்வில்லாமல் திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த தொடர் முயற்சியினுடைய காரணமாக இருக்கின்ற மருத்துவர் அறம் அவர்களுக்கும் அவர் சார்ந்திருக்கின்ற அமைப்பினர் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை முதலில் குறித்தாக்குகின்றேன். கீரா அவர்களினுடைய சுற்றுப்புற சுகாதாரம் என்கின்ற கதை குறித்து பேசுவதற்காக வந்திருக்கின்றேன். நேற்றைய கதையை குறித்து பேசுகின்ற பொழுது கீரா அவர்களினுடைய கதைகளில் பிழைகள் மலிந்திருக்கின்றன என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அது குறித்ததான விமர்சனத்தையும் கலந்தாய்வின் பொழுது பேசினார்கள். இரவல் சேலை என்று இச்சு என்கின்ற அந்த வல்லினத்தை மிகுத்து எழுதியிருந்ததை பேசினார்கள். அது கீரா அவர்கள் தெரியாமல் செய்த பிழையாக இருக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து. பேச்சு மொழியை எழுத்தாக்கியதன் காரணமாக அந்த எழுத்தை அவர் அதில் இடம்பெற செய்திருக்கின்றார். ஏனென்றால் அது இதழ்களில் வெளிவந்து பின்னால் நூலாக்கம் செய்கின்ற பொழுது அதை திருத்தி இருக்க முடியும். ஆனால் கீரா அதை அவ்வாறே இருப்பதற்கு விரும்பி இருக்கின்றார். இன்றைக்கு நான் பேசுவதற்காக தேர்ந்தெடுக்கின்ற அந்த கதையிலும் கூட சுற்றுப்புற சுகாதாரம் என்றுதான் இருக்கும். ஈச்சு என்கின்ற அந்த வல்லின எழுத்தை கீரா அவர்கள் இடம்பெற செய்திருக்க மாட்டார். 1983ஆம் ஆண்டில் அமுத சுரபியினுடைய தீபாவளி மலரில் இந்த கதையை கீரா அவர்கள் எழுதியிருக்கின்றார். பின்னால் அது நூலாக்கம் செய்யப்பட்டுள்ளது. எனவே நூலாக்கத்தின் பொழுதும் அந்த மாற்றத்தை அவர் செய்யவில்லை. மக்களிடையே உள்ள பேச்சு மொழியை தன்னுடைய எழுத்து மொழியாக கொண்டதன் காரணமாக கீராவினுடைய எழுத்துக்களில் இயல்பாக அந்த மனிதர்களினுடைய மொழியே அமைந்திருப்பதை நாம் பார்க்கலாம்.
நான் இந்த கீராவினுடைய கதைகளை பேசுவதற்கு முன்பாக வள்ளிக்கண்ணன் அவர்கள் கதை சொல்லி இதழில் கதை குறித்து, அதுவும் குறிப்பாக கிராமத்தில் இருக்கின்ற அந்த மனிதர்களினுடைய கதைகளை குறித்து இவ்வாறு குறிப்பிட்டிருப்பார். அது பேசுவதற்கு பொருத்தமுடையதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அவர் இப்படி எழுதுகின்றார். அதாகப்பட்ட அந்த காலத்தில் என்று தொடங்குகிறார். கிராமத்தில் மக்கள் கதைகளை பேசி கழித்தார்கள். பொழுதுபோக்குவதற்காக, கவலைகளை மறப்பதற்காக, மற்றவர்களை மட்டம் தட்ட, பரிகாசம் பண்ண, கேலி பேசி சிரிக்க, நோக்கம் எதுவும் இல்லாமலும் கதைகளை பேசியிருக்கின்றார்கள். கதை சொல்வதும் கேட்பதும் எதுக்காக இருந்த போதிலும் அவர்கள் சொன்ன கதைகள் மனித இயல்புகளை எடுத்துக்காட்டுவதாக இருந்தன என்று வள்ளிக்கண்ணன் குறிப்பிடுவார். எனவே கீரா அவர்களினுடைய கதைகள் அனைத்தையும் நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது அதில் மெல்லிய ஒரு பகடி, கேலி எல்லாமே இடம்பெற்று இருக்கும். அதையெல்லாம் கடந்து அந்த கதை மனித இயல்புகளை பேசுவதை நாம் மறுக்கவே முடியாது. கீராவினுடைய எழுத்தினுடைய மகத்துவம் அவர் அந்த மனித இயல்புகளை பேசுவதில் தான் அடங்கி இருக்கின்றது என்பது என்னுடைய கருத்து. எனவே கீரா அவர்களினுடைய கதைகள் முழுவதுமாக ஒரு கிராம சூழலில் ஒவ்வொரு பொருளும், ஒவ்வொரு திட்டமும் அறிமுகமாகுகின்ற பொழுதெல்லாம் அதனை மக்கள் எவ்வாறு எதிர்கொண்டார்கள், எதிர்த்தார்கள், பின்னால் அதை உடன்பட்டு ஏற்றுக்கொண்டார்கள் என்கின்ற அந்த மனித இயல்புகளை கதையாக்கி இருப்பார். நாற்காலி என்கின்ற கதையாக இருக்கட்டும், மின்சாரம் என்கின்ற கதையாக இருக்கட்டும், கிராமத்திற்கு டீ என்று சொல்லக்கூடிய அந்த தேயிலையினுடைய அறிமுகமாக இருக்கட்டும், அதிலெல்லாம் மக்கள் எவ்வாறு எதிர்வினை ஆற்றினார்கள் என்பதை, அந்த மனித இயல்புகளை அப்படியே பதிவு செய்திருப்பார். இந்த கதையிலும் அப்படித்தான். ஒரு கிராமத்தில் இன்றைக்கு சுற்றுப்புற சுகாதாரத்தை சரி செய்வதற்காக அறிமுகமாகியுள்ள அந்த கக்கூஸ் என்று சொல்லக்கூடிய அதை எவ்வாறு அறிமுகம் செய்தார்கள், அதற்கு போராடினார்கள். எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அதற்காக ஒரு மனிதன் மிகப்பெரிய போராட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றான். இன்றைக்கு நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கும். அந்த மாற்றங்களுக்கு பின்னால் இருக்கின்ற, அந்த மாற்றங்களை செய்திருக்கின்ற மனிதர்களினுடைய உழைப்பு மறக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அது அந்த கதை வழியாக தெரிகின்ற பொழுது நாம் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை, அந்த மனிதர்களை நாம் மறந்திருப்பதையும் நினைத்து பார்க்க முடியும். இந்த கதையினுடைய தொடக்கத்தில் ஒரு சுகாதார அதிகாரி கிராமத்திற்குள் வருவதிலிருந்து தொடங்குகின்றது. நடந்துதான் போக வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு கிராமம். எனவே ஜீப்பில் போக முடியாவிட்டாலும் அவர் நடந்து போவதற்காக தயாராகின்றார். இப்படிப்பட்ட பைத்தியக்கார அதிகாரிகளும் இருக்கத்தானே செய்கிறார்கள் என்று கீரா எழுதி செல்வார். இந்த கீராவினுடைய இந்த மொழிதான் ரொம்ப அழகானது. இது அப்படியே ஒரு பகடியாக பேசிக்கிட்டே போகும். இது கிராமத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களினுடைய மொழி. எனவே அந்த மொழிதான் கீராவினுடைய மிகப்பெரிய மகத்துவம் என்றே நாம் சொல்லிவிட முடியும். அவர் சொல்கின்றார், அந்த பைத்தியக்கார அதிகாரிகள் இப்படி 1-2 பேர் இருக்கத்தானே செய்கிறார்கள். அவர் புத்தகத்தில் படித்திருப்பார் போல, இந்தியாவினுடைய ஆன்மா கிராமத்தில் இருக்கின்றது என்று, அதனால அதை தேடி அவர் அப்படி புறப்படுகிறார் என்று கீரா அந்த கதையில் குறிப்பிடுவார். நான் இந்த வரிகளை வாசிக்கின்ற பொழுது, இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் எப்படி இருந்ததோ காந்தியடிகள் சொன்னது போல, அதுபோல கீரா அவர்களினுடைய கதையினுடைய ஆன்மா என்பது அந்த எழுத்தினுடைய மொழி, அந்த பேச்சினுடைய மொழியில்தான் அமைந்திருக்கிறது. எனவே அதை அப்படியே சொல்வதில்தான் இந்த கதை குறித்ததான நிகழ்வு மிக சிறப்பாக அமைய முடியும். எனவே இயன்ற வரைக்கும் கீராவினுடைய மொழியிலே இந்த கதையை சொல்வதை முயற்சி செய்யலாம் என்று நினைக்கின்றேன். எனவே அப்படி அந்த கிராம அதிகாரி புறப்பட்டு செல்கின்ற அந்த பயணத்தில் தொடங்குகின்ற அந்த கதை, அப்படி போகின்ற பொழுது கிராமம் கண்ணிலேயே தட்டுப்படவில்லை. பூரா காடு, செடி, மரங்கள் இப்படி மறைத்து நிற்கின்றன என்று அவர் குறிப்பிடுவார். இப்படி நடப்பதுல அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா வேலைக்கு வேலையும் ஆச்சு, தேக பயிற்சி செஞ்சது மாதிரி ஆச்சு அப்படின்னு அவருக்கு பெரிய மகிழ்ச்சி. கிராமத்துல அப்படி ஒரு சொல்லாடல் உண்டு. உதாரணத்துக்கு ஆடு மேய்க்க போன மாதிரி ஆச்சு, அண்ணனுக்கு பெண் பார்த்த மாதிரி ஆச்சு என்றெல்லாம் கிராமத்து மனிதர்கள் தங்களுடைய பேச்சில் குறிப்பிடுவது போல இந்த வரி அப்படி அழகா அமைத்திருப்பார். எனவே அப்படி ஒரு 2 காரணத்தை மனதில் நினைத்தோ என்னவோ அந்த சுகாதார அதிகாரி அங்கே புறப்பட்டு போகிறார். அவர் மனதுக்குள்ள நினைத்து பார்க்கிறார், சுதந்திரம் அடைந்து 36 வருஷம் ஆச்சு. இந்த கதை எழுதப்பட்ட காலம் 1983. இன்னைக்கு கணக்குப்படி அது 77 வருஷம் முடிந்து போய்விட்டது என்று நாம் பொருத்தமாக நினைத்து கொள்ள வேண்டும்.
எனவே சுதந்திரம் அடைந்து 36 வருஷம் ஆச்சு, இந்த கிராமத்து ஜனங்களை திருத்த முடியலையே அப்படின்னு அவரு வருத்தப்பட்டுக்கிட்டே போறாரு. எப்படியாவது திருத்திடணும். இந்த தண்ணியெல்லாம் கொதிக்க வச்சு ஆற வச்சு அப்புறம் வடிகட்டி சாப்பிட சொல்லி 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 பார்க்கிறோம், எங்க ஒரு சுடுகுஞ்சு கூட கேட்க மாட்டேங்குது அப்படின்பார். இந்த தண்ணிய மூடியாவது வைக்கணும்ல இந்த குடத்துல, அதை கூட செய்யறது இல்லையே அப்படின்னு அவர் வருத்தப்படுறார். இதை எப்படியாவது அதை கொண்டு வரணும், அந்த செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு போராட்டம் அவர் மனதுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கிறது. எனவே கிராமம் வரப்போறதுனுடைய ஒரு அறிகுறியாக அவர் மூக்கு சொல்லுது. அப்படி ஒரு வாடை இடத்துல கீரா எழுதியிருப்பார், யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது போல நாற்றம் வரும் முன்னே கிராமம் வரும் பின்னே என்பார். அந்த கிராமத்தினுடைய பிரச்சனை அல்ல, கிராமங்களினுடைய ஒரு பொதுவான அன்றைய காலகட்டத்தினுடைய பிரச்சனையாக இப்படி இருந்திருக்க முடியும். என்ன என்று சொன்னால், அந்த கிராமத்துல 2 திசைகளிலேயும் ஒதுங்குவதற்காக இடத்தை திட்டமிட்டு வைத்திருக்கிறார்கள். தெற்கு கிழக்கு 2 திசையும் பெண்களுக்காக, ஊர் மந்தை ஊரினுடைய புறப்பகுதியில. அதுபோல வடக்கு மேற்கு 2 திசைகளும் ஊரினுடைய வெளி எல்லைகள்ல ஆண்களுக்கு என்று ஒதுக்கி இருக்கிறார்கள். அங்குதான் ஒதுங்குவது. எனவே இதில் எந்த அத்துமீறலும் கிடையாது என்று அவர் எழுதி செல்வார். கிராமத்தினுடைய கொஞ்சம் ஒரு கட்டுப்பாடான அந்த பண்பாட்டினுடைய ஒரு நாகரிகத்தை. எனவே எதுவும் கிடையாது. ஊரை சுற்றி இப்படி அப்படின்னு சொன்னா தெரு சுத்தமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படி கதையில கேட்டுட்டு போவார். அந்த பங்க அங்க உள்ள குழந்தைகள் பார்த்துக் கொள்கிறார்கள். தெரு ஓரத்துல பூரா அந்த குழந்தைகள் தான் உட்கார்ந்து அதை அசுத்தம் செய்வார்கள். சரி, வீட்டுக்குள்ள அங்க வயசான நடமாட முடியாத கிழடுகள் அவங்க பாத்துக்கிறாங்க அந்த இடத்த. இப்படியே கிராமம் முழுவதும் இப்படி இருந்தது என்று சொன்னால், அந்த கிராமத்தை வலம் வருகின்ற வாயு தேவன் பாவம் மூச்சு திணறிக்கிட்டு, இருந்தாலும் அவனுக்கும் பழகி போச்சு அப்படின்பார். எனவே ஒவ்வொரு வரியிலையும் ஒரு பகடி இருக்கும். அது யாரையும் என்ன செய்யாது அப்படின்னா விட்டு வைக்காது. ஆனா யோசித்து பார்க்கிற பொழுது ரொம்ப எளிமையாக அந்த விஷயத்தையோ அல்லது மனிதர்களையோ புரிந்து கொள்வதற்கு இந்த பகடிதான் முக்கியமான ஒரு கருவி என்று எனக்கு தோன்றுகிறது. அப்படியே அதை எழுதிக்கிட்டே போவார். எனவே இப்படி அந்த வாயு தேவனை பற்றி சொல்லிவிட்டு, கிராமம் தோன்றின காலத்திலிருந்து இப்படித்தான் இருக்குது அப்படின்பார் அவர். இது ஒரு பெரிய அதோடைய மரபு மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. சுகாதார அதிகாரி பார்த்தாரு, ஊர் அம்பலக்காரர் பெரியவர்கள் எல்லாரையும் அழைத்து பேசுறாரு. ஆனா அவங்ககிட்ட பேசினாதான் இதை சரி செய்ய முடியும் அல்லது அதுக்கான திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியும். அப்படி எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு உருக்கமா பேசுறாரு. எல்லாம் அசைச்சு அப்படி இப்படின்னு பேசுறாரு. இந்த கிராமத்து மக்களுக்கு மனசு வந்து ரொம்ப இலகியதாக இருக்கும். இந்த மனுஷன் பேசுறத பார்த்துட்டு பாவி மனுஷன் ரொம்ப கஷ்டப்படுறாரு, என்ன செய்யணும்னாலும் நாங்க செய்யறோம், தயாரா இருக்கோம் அப்படின்னு அவர்கிட்ட உறுதி தர்றாங்க. உடனே இது மாதிரி முன்ன நடந்தது அந்த அதிகாரிக்கு தெரியாது. ஏன்னா எப்பயும் இவங்க இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பிளாஷ்பேக் போல ஒரு கதையை வந்து அந்த பின்னால நடந்தது ஒரு செய்தியை வந்து கீரா உள்ளே பதிவு செய்வார். இந்த சர்வோதயா தலைவர்கள் அவர்களுடைய தொண்டர்கள்லாம் இப்படித்தான் அவருக்கு வந்திருந்தாங்க. வந்து இவங்க கிட்ட நிறைய பிரச்சாரங்கள்லாம் பண்ணாங்க. தொண்டை தண்ணி வத்த கத்துனாங்க, பாட்டெல்லாம் பாடினாங்க. நோய் பரவும், இப்படிலாம் இருக்கக்கூடாது. காலையில போகும்பொழுது களக்கொத்தியை எடுத்துட்டு போங்க, அங்கனக்குள்ள ஒரு சின்னதா குழி பறிச்சு அப்புறம் அதுல மண்ணை போட்டு மூடி வச்சுட்டீங்கன்னா நோய் பரவாது, எதுவும் நடக்காது, இப்படிலாம் சொல்லி பார்த்தாங்க. பூனை நாயெல்லாம் கூட இப்படித்தான் செய்யுது அப்படின்லாம் அந்த கிராமத்து மக்களுக்கு அவர்கள் சொல்லும் பொழுது அவர்கள்லாம் அன்னைக்கு சிரிச்சாங்க. அது மட்டும் இல்ல, சில பேர் பார்த்தாங்க, பார்த்துட்டு அவங்க சொல்றதெல்லாம் சரிதானே, ஆனா அவங்களால நடக்கத்தான் முடியல. இதெல்லாம் சொல்லையில கேட்கறாங்க, கேட்கும் பொழுது நல்லாதான் இருக்குது. ஆனா செயல்படுத்துவதில் அவர்களுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன மாற்றம் இருக்கிறது. இதை சொல்லி சொல்லி பார்த்த அந்த சர்வோதய தலைவர்கள்லாம் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், வாளியையும் அந்த மலம் அள்ளுவதற்கான இந்த தகடுகளையும் எடுத்துக்கிட்டு இவங்களே அள்ளி கொண்டு போய் ஊர் புறத்துல இருக்கிற புஞ்சையில எல்லாம் கொட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்க்கும் பொழுது அந்த மக்களுக்கே ஒரு மாதிரி மனம் நெகிழ்ந்து போகும். உடனே சொல்றாங்க, யாரு பெத்த பிள்ளைகளோ பாருங்க, ராஜா வீட்டு பிள்ளைங்க போல இருக்கு, அவ்வளவு அழகா இருக்காங்க. இப்படி இருந்துகிட்டு நம்ம ஊர்ல தோட்டி வேலை பாக்குறாங்களே, ஐயா நம்ம கொஞ்சம் மாறி இருக்கணும் இல்லையா? எனவே அவங்க ரொம்ப மனசுக்குள்ள அப்படியே உருகுறாங்க. இது ஒரு பக்கம். பொதுவா ஒரே மாதிரியே எல்லா மனிதர்களும் இருக்க மாட்டாங்க. இதே கிராமத்துல இன்னும் சில மனிதர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இவங்க செயல்களை பார்த்துட்டு எடுக்கட்டும் பயப்பிள்ளைங்க, நல்லா தின்னு கொளுத்து போயில அலையிறானுங்க அப்படிங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எதை ஒருத்தர் செய்தாலும் 2 விதமாக பேசுவதற்கான மனித மனம் தயாராக இருக்கிறது. இந்த பக்கம் பேசுவாங்க, அந்த பக்கமும் பேசுவார்கள்.
எனவே இப்படியெல்லாம் அன்னைக்கு நடந்தது. இந்த அதிகாரிக்கு தெரியாது. இப்ப இவர் வந்திருக்கிறார். கிராமத்தை எப்படியாவது மாற்றணும், சுகாதாரத்தெல்லாம் சரியாக்கி விடணும் அப்படிங்கிற இதோட வந்து நிற்கிறார். அவர் சொல்றாரு, இப்படி அள்ளியெல்லாம் நீங்க ஒண்ணும் புதைக்கலாம் வேண்டாம். அரசாங்கத்திட்ட சொல்லியாச்சு. தெற்கையும் வடக்காக 2 பாதாள கக்கூஸ் வந்து அரசாங்க செலவுல பண்ணியாச்சு. தண்ணி வசதி எல்லாம் ஏற்பாடு. பக்கத்துல ஒரு தொட்டி இருக்கு, அடிபம்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டியது இல்ல. அப்படி போயிட்டு வரும்பொழுது என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா, அந்த தண்ணியை எடுத்து அப்படி ஊத்தி விட்டா போதும். அந்த இடம் சுத்தமாயிரும். அதோட எறும்பு வேற எதுவும் வராது அப்படின்னு அவர் நிறைய அவங்ககிட்ட அப்படியே பிரச்சாரம் பண்றாரு. ஆனா பாருங்க, புதுசாக ஒரு விஷயத்த பழக்குகின்ற பொழுது மனிதர்கள் அவ்வளவு சுலபமாக அதை வந்து ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்களுடைய மனம் வந்து அதற்கு தயாராக இருப்பதில்லை. எனவே அப்படி பார்க்கிற பொழுது அந்த மனிதர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அப்படியே உள்ள போய் பார்க்கிறாங்க. உள்ள போய் பார்த்துட்டு அப்படியே திரும்பி ஓடி வந்துடுறாங்க. பார்த்த வேகத்துல திரும்பி ஓடி வர்றாங்க. அது இடம் சுத்தமா இருக்குது. இப்படி சுத்தமா இருக்கிற இடத்துல போய் எப்படி உட்கார்றது, உட்கார்ந்தா எப்படி அது நடக்கும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு மனம் பழகியாச்சு. அப்படின்னா அதுல இருந்து மீண்டு வர்றது என்பது அவ்வளவு எளிதான செயலாக இருக்காது. இருந்தாலும் பாருங்க, இந்த அதிகாரி ஒரு புடிவாதம் பிடிச்ச மனுஷரா இருக்காரு. கொலைக்கு விடாக்கண்டனா இருக்கிறாரு. ஆக எப்படியாவது பழக்கியே தீருவேன் அப்படின்ட்டு நிக்கிறாரு. இளைஞர்கள்ட்ட எல்லாம் பேசுறாரு. பேசி பேசி புரிய வைக்கிறாரு. இந்த தண்ணி ஆனா கொஞ்ச நாள்ல என்ன மாறுது அப்படின்னா, அங்க இருக்கிற தண்ணி தொட்டியில இருக்கிற தண்ணியெல்லாம் அந்த மாடுகளை எடுத்து குளிப்பாட்டுறதுக்காக பயன்படுத்துறாங்க. அவர் யோசிச்சு பாக்குறாரு, சே பரவாயில்ல, இந்த மட்டுக்காவது கொஞ்சம் பயம் இல்லாம பக்கத்துல வந்தாங்களே அப்படின்னு அவர் அதையும் கூட ஏத்துக்கிறார். அப்புறம் அவசர வழித்தோட்டத்துல ஓடி வர ஆள்கள் வேற வழி இல்ல அப்படின்னு அந்த இடத்த வந்து பயன்படுத்துறாங்க. அவர் இருக்கிற வரைக்கும் பாக்குறாங்க, சரியா இருக்கிறாங்க. அவர் அங்கிட்டு நகண்டுட்டா கொஞ்சம் மாறிடுறாங்க. இப்படியே அவருக்கு ஒரு பெரிய நடந்து கொண்டே இருக்க, யாராவது ஒருத்தர் உள்ள போயிட்டு வந்தா உடனே இவரே போய் என்ன செய்வார் அப்படின்னா தண்ணியை ஊத்தி விட்டு வருவார். ஆனா தண்ணியை ஊத்துறது கிடையாது. இது அவருக்கே எப்படி தோணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் கால் கழுவி விடுற மாதிரியான ஒரு வேலையை தான் செய்யறோம் போல அப்படின்னு அவருக்குள்ள தோன்றுது. ஒரு சோர்வு, அலுப்பு, மனம் தளர்தல், இது ஏதாவது இருக்கணுமே, எதுவும் கிடையாது. அவருக்கு அது விடாப்பிடியாக அதை செய்துகிட்டே இருக்கிறார். அப்புறம் யோசிச்சு பாக்குறாரு, இது வந்து நம்ம இங்க இருந்து தொடங்கி இருக்க கூடாது. பள்ளிக்கூடத்துக்கு போய் அங்க இருக்கிற குழந்தைகள்ட்ட ஆரம்பிச்சது. ஏன்னா அவங்கதான் அடுத்து வரக்கூடிய தலைமுறை. அப்ப அவர்கள்ட்ட இதை செய்தோம்னு சொன்னா ரொம்ப சரியா இருக்குமே அப்படின்னு பள்ளிக்கூடத்துல போய் ஹெட் மாஸ்டர் பாக்குறாரு. அது ஒரு 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பள்ளிக்கூடம். இந்த சின்ன வயசுல சொல்லி கொடுத்துட்டா எதையுமே இந்த குழந்தைங்க வந்து கேட்டுக்கும். இந்த குழந்தைகள் சமூகத்துல இருந்து தான் நம்ம இதை செஞ்சிருக்கணும் அப்படின்னு அவர் கிட்ட வந்து ஹெட் மாஸ்டர்கிட்ட பேசுறாரு. பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த அதிகாரி அவர் சொல்ல சொல்ல ஒரு பைய விஷயத்துக்கு வர்றாரு. இந்த பள்ளிக்கூடத்துல இப்படி இருந்திருக்கணும்னு சொன்ன உடனே ஹெட் மாஸ்டர் சொல்றாரு, இங்கதான் இருக்கு, பிளஸ் அவுட் லெட்ரினே இருக்கே அப்படிங்கிறாரு. அப்படி அதை பார்க்கலாமா அப்படின்னு அந்த அதிகாரி கேட்க, உடனே தன்னுடைய டிராயர் அந்த இழுப்பறையை திறந்து துருப்பிடிச்சு போன ஒரு சாவியை எடுத்துக்கிட்டு வாங்க போலாம் அப்படிங்கிறாரு. இவர் கேட்கிறாரு, சாவி எதுக்கு அப்படிங்கிறாரு. திறந்து போட்டா சவம் பிள்ளைங்க நாசமாக்கிறாருங்க, அதனால பூட்டி வச்சுட்டேன் அப்படிங்கிறாரு. இப்பதான் அவருக்கு இன்னொரு விஷயம் புரிகிறது. இத எங்க இருந்து தொடங்கணும் அப்படின்னா, இத குழந்தைகள்ட்ட இருந்து தொடங்கக்கூடாது, வாத்தியார்ட்ட இருந்து தொடங்கணும் அப்படிங்கிறத அவர் அதிகாரி நினைத்து பார்க்கிறார். இத வாத்தியார் சமூகத்துக்குள்ள முதல்ல சொல்லி கொடுக்கணும். பாருங்க, இப்ப எதுவுமே அந்த மாதிரியான ஒரு அறிவு திட்டத்தை இந்த வழியில் போறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த கதை ரொம்ப அழகா பேசும். எனவே இதை அப்படி தொடங்குறதுனால எப்படி தொடங்குறது, இது ஹெட் மாஸ்டர்கிட்ட பேசி பார்க்கிறார். பிள்ளைகளுக்கு சொல்லி தரணும் அப்படி சொன்னா அவர் நினைக்கிறாரு, இத கல்வி அதிகாரி சொன்னா நாங்க கேட்டுருவோம். இவர் யாரு, சுகாதார அதிகாரி, இவர் சொல்லி நம்ம என்ன கேட்க, நம்மளுடைய கட்டுப்பாடு அவருடைய கட்டுப்பாட்டுல நம்ம இல்ல இல்ல அப்படின்னு அவருக்குள்ள நினைச்சு பாக்குறாரு. இது என்ன பைத்தியகாரத்தனமா இவர் வந்து சொல்றது, நாம எல்லாம் கேட்கறது அப்படின்னு நினைக்கிறாரு. அதோட மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்துல ஏகப்பட்ட சிலபஸ் இருக்கு, முடிக்க முடியல. இதுல போட்டுக்கிட்டு இதெல்லாம் போய் பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்னு பாக்குறாரு. இன்னொன்னு, பிள்ளைகளுக்கு எப்ப வரும்னு தெரியாது. அப்படி அவசரமா அது வர்ற நேரத்துல போய்கிட்டு இப்படி இப்படி செய்யணும் அப்படிலாம் சொல்ல முடியுமா? இப்படித்தான் ஒரு காலத்துல குடும்ப கட்டுப்பாட்டுக்கு ஆள் புடிச்சிட்டு வர சொல்லி நம்மளையே பயன்படுத்தினாங்க. ஒருவேளை இதையும் நம்ம கிட்ட தள்ளிடுவாங்களோ அப்படின்னு அவருக்கு ஒரு பயம் வருது வாத்தியாருக்கு. ஏன்னா அந்த காலத்துல அந்த திட்டம்லாம் நமக்கு தெரியும். அவர்களை பயன்படுத்தினா அது வெற்றிகரமாக இருக்கும் என்பதற்காக அரசாங்கம் அதை செய்தது. எனவே அவர் அப்படி தனக்குள்ள ஒரு பயத்தையும் நினைச்சு பாக்குறாரு. இருந்தாலும் 2 அறிவு ஜீவிகள், அதிகாரியும் ஹெட் மாஸ்டருமா உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசுறாங்க. கடமையை பத்தி பேசுறாங்க, ஆன்மாவை பத்தி பேசுறாங்க, இந்தியாவை பத்தி, சுத்தத்தை பத்தி, சுகாதாரத்தை பத்தி எல்லாத்தையும் பேசுறாங்க.
ஏன்னா அப்படி சந்திச்சா அப்படி பேசுறதுதானே ஒரு முறை. அப்படி பேசி முடிச்சுட்டு ஹெட் மாஸ்டர் சொல்ற, கொள்கை அளவுல ஹெட் மாஸ்டர் ஒத்துக்கொண்டார் என்று கீரா எழுதுவார். அது எப்படிப்பட்ட ஒரு செயல் வடிவம் பெருமா? அது வாய்ப்பு இல்லை. கொள்கை அளவுல மட்டும் அதை ஏற்றுக்கிட்டார். அது இவரை துன்புறுத்தக்கூடாதுங்கிறக்கா சரி பண்ணிடலாம் அப்படின்னு இருப்பார் போல. அதுக்கப்புறம் சுகாதார அதிகாரியால திரும்பி வர முடியல, அவருக்கு வேலையிலேயே மூழ்கி, ஆனா மனசு பூரா அந்த கிராமத்திலேயே இருக்கு. இந்த ஒரு கிராமத்துல இதை வெற்றிகரமா செஞ்சுட்டா இதே இதை ஒரு மாதிரியாக வைத்துக்கொண்டு நம்ம எல்லா கிராமத்துக்கும் இதை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அது கொஞ்ச காலங்களுக்கு அப்புறம் ஒரு மழை நாள்ல அந்த கிராமத்தை போய் பார்த்து வருவோம் அப்படின்னு புறப்பட்டாரு. அப்பதான் அவருக்கு ஓய்வு கிடைச்சிருக்கும் போல. போகும் பொழுது இந்த கரிசல் மண் பூரம் பாத்தீங்கன்னா மலை ஈரத்துல ஒரு பெரிய அப்படியே சேரா மாறி கிடக்கு. அப்படி காலை வச்சு நடக்க முடியல, செருப்பை கூட கையில தான் எடுத்துக்கிறாரு. காலெல்லாம் அப்படி உள்ள அழுந்திக்குது. ஒரு புடுங்கி அப்படி நடந்து போனா ஊருக்கு பக்கத்துல கூட போல, ஒரே பெரிய துர்நாற்றம் அப்படியே வருது. அந்த லட்சிய கக்கூஸ் எப்படி இருக்கு அப்படின்னு போய் பாக்குறாரு. உள்ள யாருமே போக முடியாத மாதிரி அதை சுத்தி கருவேல முள்ள எடுத்து போட்டு வச்சிருக்காங்க. நிறைய பாட்டில எல்லாம் வேற உடைச்சு போட்டிருக்கிறாங்க. இந்த போய்கிட்டு இருக்கிற ஒரு ஆளை கூப்பிட்டுட்டு, இது என்ன இப்படி முள்ள போட்டு அடைச்சிருக்கு அப்படின்னு அவர்கிட்ட கேட்க, அவர் சொல்றாரு, பொன நாத்தம் சைக்கல, அதனால ஊர்ல நாங்களா சேர்ந்து இப்படி பண்ணிட்டோம் அப்படின்றாரு. நிச்சயமாக நம்ம ஊர்லயோ எங்கேயோ இதே மாதிரியான ஒரு முள்ள போட்டு அடைத்து வைத்திருக்கின்ற அந்த கக்கூசை பார்த்திருக்க முடியும். அதுக்கு பின்னால எவனோ ஒருத்தர் இப்படி ஒரு பெரிய திட்டத்தை மனசுக்குள்ள செயல்படுத்தி இருப்பான். எனவே ஊருக்குள்ள போய் என்ன பிரயோஜனம் அப்படின்னு அவர் நினைச்சு பார்க்கிறார். இருந்தாலும் இந்த கதையை கீரா இப்படித்தான் முடிக்கின்றார். பள்ளிக்கூடத்தை பார்த்து நடந்தார் என்று அந்த கதையை முடித்து விடுவார். இன்னும் அவர் விடுவதாக இல்லை. குழந்தைகள் மீது ஒரு நம்பிக்கையும் அல்லது கல்வி சூழல் மீது அவருக்கான ஒரு நம்பிக்கையுமாக அவர் அந்த திசையை நோக்கி போவதாக கதையை கீரா நிறைவு செய்திருப்பார். இப்படி இந்த கதையை படிக்கின்ற பொழுது நான் முதலிலேயே சொன்னது போல, அந்த கதை தருகின்ற பாடம் அதோடு அந்த மனிதர்களினுடைய இயல்பை பற்றியதான ஒரு மகத்தான பாடம். இந்த பாடத்தை வேறு எங்கும் நாம் படித்து விட முடியாது. கீராவினுடைய கதைகளில் மட்டுமே படிக்க முடியும். எனவே மனித இயல்புகளை இவ்வளவு அழகாக நெருக்கமாக ஒரு கேலியாக சொன்னாலும் கூட அதற்கு பின்னால் இருக்கின்ற அந்த மனித மனநிலையை வேறு யாரும் சொன்னதாக தெரிய வரவில்லை. ஒருவர் மேல் ஒருவர் பழி சுமத்தி பழியை சொல்லிக் கொண்டே இருக்கக்கூடிய தன்னுடைய பொறுப்பை அதன் காரணமாக உணராத ஒரு சமூகத்தில் ஒவ்வொரு தரப்பு மனிதர்களுக்கும் இந்த கதையில என்ன செய்யறாருன்னா தோலுரித்து காட்டுறாரு. எல்லா மனிதர்களுக்கும் அதில் பொறுப்பு உண்டு. நாம் யாரோ ஒருவரை குறை சொல்லிவிட்டு ஒரு திட்டத்துக்கு பின்னால இப்படியெல்லாம் இருக்கு அப்படிலாம் இருக்கு என்று ஒவ்வொரு முறையும் பேசலாம். எனவே அப்படிப்பட்ட அந்த சமூக மனிதர்கள் எல்லோருக்கும் அதில் பொறுப்பு இருக்கிறது, உணர்ந்தார்களா என்பதுதான் இந்த கதை நமக்கு கொடுக்கின்ற ஒரு பெரிய பாடமாக இருக்கும். அந்த வகையில் கீராவினுடைய ஒவ்வொரு கதைகளும் அதனுடைய ஒவ்வொரு வரிகளும் அதை நாம் படித்து அதில் இருக்கின்ற கீராவினுடைய உள்ளத்தையும் கிராமத்தினுடைய ஆன்மாவையும் நம்முடைய இயல்பையும் புரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமானது என்று கூறி, இந்த மிக அழகான ஒரு வாய்ப்பிற்கு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கும் அதனுடைய அமைப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பேராசிரியரே. சுற்றுப்புற சுகாதாரத்தை ஒரு ஆய்வியல் போக்கோடு கதை என்பதை காட்டிலும் கதையை மீறி அந்த ஒப்பீட்டு இலக்கியங்கள் ஆங்காங்கே வட்டார வழக்கு சொற்கள், வட்டார வழக்கு பதிவுகள், இன்னமும் சரியா சொல்றதுன்னா நீங்க கதை சொன்னதை முழுமையா யாராவது யூடியூப்ல கேட்டாங்கன்னா கிளை கதைகள் எழுதுவதற்கான படைப்பாளிகளுக்கான கருக்கள் ஆங்காங்கே பொதிந்து வைத்துட்டு போயிட்டே இருக்கீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த கதை சொல்லுவதை காட்டிலும் நீங்களே அந்த ஒரு கதையில ஒரு இடத்துல டர்ன் பண்ணி கொண்டுட்டு போய் இப்படி ஒரு வழக்காறு சொல்லு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த இடத்துல இருந்து ஒரு படைப்பாளி எடுக்க நினைச்ச அதை உருகி அழகா அதை ஒரு கருவை கட்டமைச்சு ஒரு கதை பயணிப்பது போல இதுதான் ஒரு பேராசிரியருக்கான பணி, ஒரு ஆய்வாளருக்கான பணி. அப்படித்தான் நாம பார்க்கிறோம். ஏன்னா பேராசிரியர் பணி என்பது பாடம் நடத்துவது மட்டுமல்ல. பேராசிரியர் பணி ஒரு ஆய்வுக்கான ஒரு தளத்தை கட்டமைப்பதுதான் நமக்கான பணியாக நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில அதை சரியாக இந்த கதையை சுகாதாரத்தோடு கட்டமைத்த பேராசிரியருக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாகவும் இங்கே கூடியிருக்கிற இலக்கிய ஆளுமைகள் சார்பாகவும் நெஞ்ச நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் எங்களுடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் அரமையா உள்ளிட்டோர் சார்பாகவும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். தோழமைகளே, வழக்கம் போல் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கிற நம்முடைய கவிஞர் ரவீந்திர பாரதி ஐயா தொடக்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அன்பான தோழமைகளே, உங்கள் அனைவருக்கும்
என்னுடைய அன்பு வணக்கம். பேராசிரியர் வினோத் அவர்கள் மிக அருமையாக ஒரே ஒரு அங்குலம் கூட விடாம அங்கலமா நுணுகி கதையை அற்புதமாக நமக்கு சொல்லியிருக்கிறார். கூட அவருடைய ஆய்வு மனோபாவத்தோடு இந்த கீராவினுடைய எழுத்து பாணி, அவருடைய எழுத்து வகை, அவர் எப்படி அவருடைய எழுத்தே கிராம மக்களுடைய மொழியில இருக்கு என்பதையும், மனிதருடைய இயல்புகளை அவர் எவ்வாறு படம் பிடிக்கிறார் என்பதையும் மிக அழகாக சொன்ன. உண்மைதான், கீராவனுடைய ஒவ்வொரு கதையிலுமே மனித இயல்புகளை அவ்வளவு அருமையாக சித்தரிப்பார். இந்த பகடி மொழி இருக்க, அந்த எள்ளல் மொழி, அந்த மொழிக்கு கீரா தவிர வேறு ஈடு இணை யாருக்குமே இல்லை. அப்படியே அழகா அப்படியே வாழைப்படத்துல ஊசி ஏத்துற மாதிரி சொல்லிக்கிட்டே போய் நம்ம அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்திடுறாரு. அந்த கதையோடு நம்மளை ஒட்ட வச்சிடுறாரு. அந்த மக்களோடு நம்மளை அந்த மக்களை காட்சிப்படுத்தி அவர்களோடு நம்ம பொருத்தி வச்சிடுறாரு. அருமையான கதை. அவருடைய அந்த இலக்கண பிழைகளை பத்தி கூட விவாதம் இருந்துச்சு இல்லையா? அது கூட மக்களுடைய மொழி, பேச்சு மொழியை அப்படியே எடுத்தாக்குகிற முறை கீராவுடையது அப்படின்றதையும் நாம மனம் கொள்ள வேண்டி இருக்கிறது. இந்த கதையில வரக்கூடிய நிகழ்வுகளோடு என்னுடைய வாழ்க்கையில ஒரு சம்பந்தப்பட்டிருக்கு. என்னன்னா, என் தம்பி பொறியியல் கல்லூரியில படிச்சுட்டு இருக்கும்போது விடுமுறையில ஊருக்கு வந்தான். அவன் சென்னையில அண்ணா பல்கலைக்கழகத்துல படிச்சுட்டு இருந்தான். அப்போ அழகப்பா செட்டியார் பொறியியல் கல்லூரி, டெக்னாலஜி. அப்போ அந்த நகரத்துல கொஞ்சம் வசதியான குடும்பத்துல இருந்து அவனுடைய நண்பர் 2 பேர் கூட வந்தாங்க. அவங்க வரும்போது இவரை கேட்டிருக்கிறாங்க, ஏண்டா உங்க ஊருக்கு வந்தா லேக்கா ரிவரான்னு கேட்டாங்களாம். அதுக்கு என்ன பொருள்னா, இங்க கழிவு அதாவது வெளியில போறதா இருந்தா ஆத்துக்கு போகணுமா ஏரிக்கு போகணுமா? ஏன்னா கிராமத்துல உள்ள பெரும்பாலும் கழிவறைகள் கிடையாது இல்லையா அப்படின்னு இவனை கிண்டல் பண்ணிடுறான். அவன் என்கிட்ட சொன்னான், அண்ணா இப்படி சொல்றாங்க அந்த பசங்கலாம். அடடே அப்படியா, சரி சரி நாம இதை ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போன பிறகு அடுத்து 2 மாதத்துல நான் ஒரு பாதுகாப்பான சுகாதாரமான ஒரு கழிவறையை கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஊர்ல பயங்கரமான எதிர்ப்பு. ஊர் பூரா ஒன்னா சேர்ந்து ஊர் சாவடியில கூட்டிட்டாங்க. கூடி என்னை கூப்பிடுறாங்க வாத்தியார் என்னாங்க. போனோம், என்னையா சாமி ஊர் விளையாடுற இடத்துல நீ உங்க இடமா இருந்தாலும் நீ இப்படி எல்லாம் பண்ணுவியா? ஊர் நடுவில் வெளிக்கிருப்பீங்களா நீங்க? என்ன அக்கிரமம் இது அப்படின்னு என்ன இது பண்ணிட்டாரு. எனக்கா சிரிப்பு வருது, அவங்க மேல கோபமும் வருது, அவங்க அறியாமை நினைச்சு வருத்தமும் வருது. என்ன பண்றதுன்னு தெரியல. அதுல ஒரு பெரியவர் இருந்தாரு, மாமா ஒண்ணு செய்யுங்க, இந்த வாத்தியார் அடங்க மாட்டேன்றான், இந்த ஊருக்கு நடுவில் இப்படி எல்லாம் பண்றான் அப்படின்னு போலீஸ்ல ஒரு புகார் கொடுத்துருமாமா, அவங்க என்ன புடிச்சுன்னு போட்டோம் அப்படின்னா. அவர் அது மெய்யின்னு சீட்டு அப்படிதான்டா பேசிக்கிற எறா ஒண்ணு அப்படின்னாரு. அதுல ஒருத்தர் வெளியூர்ல இருந்து தெற்க சேலம் பக்கம் இருந்து குடியேறி ஒரு பெரியவர் வந்தார். அவர் கொஞ்சம் நகர பழக்கத்தோட பழக்கமுடையவர். அவங்க வீட்டு பசங்க எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவர் ஏப்பா நீ உங்க வீட்டுல கட்டின மாதிரி நம்ம வீட்டுல ஒண்ணு கட்டிடலாம், அத மேஸ்திரி கொஞ்சம் கூட்டின்னு வாப்பா, கூட்டி எனக்கு பேசி விடுப்பா அப்படின்ட்டு. ஏப்பா காலம் மாறிட்டு வருது, ஏயா இந்த வாத்தியாரை பிடிச்சி இப்படி பண்றீங்க, அவர் நல்லதான் செய்யறாரு, நீங்க எல்லாம் வெளியில போய் அசிங்கம் பண்றீங்க, அது நல்லதான் செய்யறாருன்னு சொல்லிட்டு போனார். இந்த கதையை படிக்கும் போது அது ஏறக்குறைய 80களில் தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது. அந்த சமயத்துல கீரா எழுதியிருக்கிறார். அப்போ தமிழ்நாட்டு கிராமங்கள், இந்திய கிராமங்கள் இப்படித்தான் இருந்திருக்கின்றன. ஒவ்வொரு திட்டம் மக்களிடத்துல போகிற பொழுது அந்த மக்கள் அதை எவ்வாறு எதிர்கொள்ளுகிறார்கள் என்பதையும் புரிஞ்சுக்க முடியும்னு நம்முடைய கதை சொல்லி வினோத் அவர்கள் அழகா சொன்னார். பழமை என்பது அவ்வளவு சீக்கிரத்துல போகாது. லெனின் சொல்லுவார், an old cannot dies without struggle அப்படின்னு. போராட்டம் இல்லாமல் பழமை சாகாது. அப்போ பழமை போகணும்னா ரொம்ப கடினம்தான். அதனால இது அந்த அனுபவத்தை புதிய திட்டங்கள் மக்களிடம் சேருகிற பொழுது மக்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள்
என்பதை ஒரு காட்சி சித்திரமாக கீரா அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறார். இதை அழகாக நம்முடைய பேராசிரியர் வினோத் அவர்கள் மிக சிறப்பாக சொல்லியிருக்கார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொறுப்பாளர் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றியும் அன்பும். வணக்கம். நன்றி கவிஞர் அவர்களே, மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக பின்னோட்டத்தால் பெருமை சேர்க்கிற நாளும் நம்மோடு இணைந்து பயணிக்கிற தோழர் சிவசுப்பிரமணியன் அவர்கள். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கதை சொன்ன முனைவர் வினோத் அவர்கள் ஆய்வு நோக்கில் தெளிந்த நீரோடை போல சொன்னார். இடையிலே ஒரு சுலவடெல்லாம் சொன்னார். ஆடு மேய்க்க போனது மாதிரி இருந்துச்சு, அண்ணனுக்கு பெண் பார்க்க போனது மாதிரி இருந்துச்சு. அருமையா இருந்துச்சு. சார் வினோத், நீங்க ராஜபாளையம் சுதந்திர சிந்தனை நிகழ்ச்சிக்கு வந்து பேசிட்டீங்கல்ல? 2 முறை பேசுறேன். நான் பார்த்திருக்கேன். அது மகிழ்ச்சி. அருமையாக கதை சொன்ன முனைவர் வினோத் அவர்களுக்கு, பேராசிரியர் வினோத் அவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துகளும். இந்த நல்ல அரசாங்கத்திலிருந்து இந்த சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கிட்டோம்னு சொன்னது காரணமே ஒண்ணுதான். அந்த காலத்துல காலரா வந்து கொத்து கொத்தா மடிஞ்சிருக்காங்க. ஒரு பிணத்து மேல இன்னொரு பிணத்தை வச்சு எல்லாம் எரிச்சிருக்காங்க. அப்பதான் இந்த விழிப்புணர்வு வந்து அதிகாரிகளை, அந்த சுகாதார அதிகாரிகளை ஏவி விடுதாங்க. அவங்க மேல வந்து அரசாணை போட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா மக்களை அணுகிற அந்த சுகாதார அதிகாரிகள் படுகிற பாடு இருக்கே, பாவம் சொல்லி மாளாது, அவ்வளவு சங்கடப்படுவாங்க. அதே மாதிரி தான் இந்த ஆசிரியர் இனமும் அந்த சங்கடப்படுறது இருக்கு. இதுல வந்து கீரா அவர்கள் பகடிய முழுவதும் தொகுத்து சொன்னீங்க. ஒண்ணு நான் எனக்கு தெரிஞ்சது இன்னொரு பகடி அவர் சொல்லுது. பூனை நாய் வந்து குழி தோண்டியோ அல்லது ஆயிருந்த பிறகு மண்ணை போட்டோ மூடிடுது. ஆனா நாய் வந்து அவர் சொல்லுதாரு, நாய் வந்து இந்த மனுஷங்களை பார்த்து அது மூடாம விட்டுருது அப்படின்னு. ரொம்ப ஒரே பகடிதான். கீரா அவர்களின் வந்து ஒரு முத்தாய்ப்பா உள்ளது பகடிதான். எந்த எழுத்தாளரும் அந்த பகடியில இவரை ஃபீட் பண்ண முடியாது. அவ்வளவு அருமையா இருக்கு. ரொம்ப இந்த கதை முழுவதும் பகடிதான். ஆனா சங்கடப்படுறது எடுத்துக்காட்டு இருக்கிறாரு. அதான் நல்ல அதிகாரி வந்து இந்த பைத்தியார அதிகாரியாக பேர் வாங்குறாப்புல. இப்போ வந்து அதாவது பொதுவா மக்களுக்கு வந்து என்ன செய்ய பழக்கம் கொஞ்ச நாள்ல வழக்கமாகுது. பிறகு அது இயற்கையாது. அதை மாத்தணும்னா ரொம்ப சங்கடம். அந்த இயற்கையான பிறகு மாத்தது. முதல்ல பழக்கமா இருக்கும் போதே மாத்திடலாம். அதான் இளைதாக முள்மரம் கொள்கைன்னு சொல்றாங்கல்ல, ஆரம்பத்திலேயே களையை நீக்கிறது. அது இயற்கை ஆகிட்டுனா சங்கடம். அதைத்தான் இங்க அந்த சுகாதார அதிகாரியும் தலைமை ஆசிரியரும் கிடந்து போராடுறாங்க. அவங்க 2 பேரும் தலைமை ஆசிரியரும் சுகாதார அதிகாரியும் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் உடன்படிக்கை வருது. கொள்கை அளவில் ஒத்துக்கொண்டார்கள் அப்படிங்கிறது. கொள்கை அளவில் இது வந்து இந்த 2 கட்சிக்கு கொள்கை அளவில் ஒத்துக்கிட்டது மாதிரி இருக்கு. ஆனா இப்பவும் அரசாங்கம் வந்து கிளீன் இந்தியா, இப்பவும் இன்னும் நம்ம இந்தியா வந்து சுத்தமாகல. ஆனா வந்து இப்ப கொரோனா வந்தது இல்ல, அதுக்கு காரணம் வந்து இப்ப டாக்டர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த அசுத்தத்திலே பழங்கிதான் எதிர்ப்பு சக்தி ரொம்ப இருக்கு, இந்திய மக்களுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கு, அதனாலதான் கொரோனா ரொம்ப தாக்கல அப்படின்னு சொல்லுதாங்க. ஆக அதெல்லாம் அது முறையில்லை, அது தவறு. சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை இப்பவும் கிளீன் இந்தியான்னு சொல்லுதாங்க. ஒரு வலைதளத்துல பார்த்தேன், ஒருத்தர் கிளீன் இந்தியா, என்னுடைய மணிப்பரிசை பார்க்கும்போது அது நன்றாகவே தெரிந்தது. கிளீன் இந்தியா சுத்தமா தொடச்சி வச்சிருக்கு, பர்சுல ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப ஏதாச்சும் நகைச்சுவையா குறிப்பிட்டிருக்கிறாரு. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் அந்த மக்கள் வந்து முகப்படாம் பூட்டிய
குதிரை மாதிரி அவங்க போற போக்குல தான் போறாங்க. இந்த திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாத மாதிரி மக்களாய் பார்த்து திருந்தாவிட்டால் இதுக்கு விமோசனமே இல்லை என்று நினைக்க தோன்றுகிறது. கீரா அவர்களின் பகடியானது நம்மை மகிழ்வித்து நம்முடைய ஆயுளை அதிகரிக்க செய்கிறது. நேற்று இந்த இரவல் சேலை அப்படிங்கிறத நான் தான் சொன்னேன். அது எனக்கு தெரியுது. கீரா அவர்கள் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமா சொல்லுது, அழுத்தமா அந்த பஞ்சு பண்றது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுக்காக அந்த ஒற்று மெய்யெழுத்தை அதிகரிச்சிருக்காரு. மற்றபடி நான் குறைய ஒன்றும் சொல்லல. பகடி என்றால் கீரா தான் என்று கீராவின் கதைகள்ல தான் பகடி மேலோங்கி நிற்கிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. அறச்செல்வி அம்மா. வணக்கம் ஐயா. இன்றைய கதை யதார்த்தமான ஒரு கிராமங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு கதை தான். இத கிராமங்கள்ல வேலை பார்க்குற ஆசிரியர்கள் அன்றாட அனுபவிக்கிறாங்க. நாங்க ஸ்கூலுக்கு போனோம்னா ஒரு குறிப்பிட்ட இடம் வந்துச்சுன்னா ஒரே ஓட்டம் ஓடுவோம். ஏன்னா எழுத்தாப்புல வேன் வந்தா ஒதுங்க இடம் கிடையாது, அதுலதான் கால் வச்சாகும். இப்பவும் அப்படி இருக்கு. எங்க ஸ்கூலுக்கு முன்னாடி ரோட்டுக்கு அந்த பக்கம் ஸ்கூலு, இந்த பக்கம் வயல்வெளி. அந்த சின்ன குழந்தைங்களை மெனக்கிட்டு அழைச்சிட்டு ஸ்கூலுக்கு எதிர்த்தாப்புலதான் உட்கார வைப்பாங்க. ஏன்னா அதான் வெட்ட வெளியா இருக்கு. நாங்களும் எத்தனையோ தடவை சொல்லிட்டோம், ஊர்க்காரங்களும் சொல்றாங்க. ஆனா உன் வீடா, உன் இடமா, நீ என்ன கேக்குற அப்படின்னு இது ஒரு பெரிய சண்டையில முடியுது. கிராமங்கள்ல அரசு என்னதான் வசதிகள் செய்து கொடுத்தாலும் கூட மக்கள் கம்மாக்கரை போனோமா காத்தாட உட்காந்தமான்றத கெட்டிமா புடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பழையதே இந்த கழிப்பறை இருந்தாலுமே அதை பயன்படுத்துறதுக்கு கதையில சொன்ன அதே நிகழ்வு தான். கிராமங்களோட பழக்க வழக்கங்கள் என்னன்றத கதாசிரியரோட நாவல்கள்ல நம்ம பார்த்துக்கிறோம். அதான் ஆணி வேர். அந்த நிகழ்வு இன்னமும் தொடர்ந்துட்டு இருக்கு. அது மனிதர்களா பார்த்து அவங்க மனசுல மாற்றம் வந்தால் ஒழிய இந்த நடைபாதை அநாகரிகம் ஆரோக்கியமற்ற அந்த செயல் தொடரும். நன்றி, வணக்கம். கதை அருமையா சொன்னாங்க. முனைவருக்கு வாழ்த்து சொல்றதுக்கோ பாராட்டுறதுக்கோ எனக்கு வயதில்லை. வணங்கி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அறச்செல்வி அம்மா. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பின்னூட்டம் ரொம்ப மகிழ்ச்சி தருது. நல்ல செழுமையா முழுமையா உள்வாங்கிட்டு நீங்க தினமும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க. ரவீந்திர பாரதியா, சிவசுப்பிரமணிய வரிசையில நீங்களும் கலை இலக்கிய பெருமன்றத்துல இணைஞ்சு பயணிக்கிறத நம்ம ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். அறச்செல்வி அம்மா, இது போல தினமும் எங்களோடு உங்களுடைய பின்னூட்டத்தை நீங்க கையை உயர்த்தாட்டினாலும் நாங்க உங்களை இனிமே கூட்டுவோம் என்கிற நல்ல செய்தியையும் இன்றைக்கு நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகிறோம். மிக்க நன்றி தோழமையே. அடுத்ததாக நவநீத கிருஷ்ணன் தோழர். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே வினோத் சார் நல்லா கதையை சொன்னாங்க, அருமையா சொன்னாங்க. இந்த கீரா என்ன நோக்கத்துக்காக அந்த கதையை எழுதினாங்களோ அதை சொல்லி கடைசியில் இந்த பள்ளிக்கூடத்தை பார்த்து போங்கிறாங்கிற ஒரு குறியீடையும் சொல்லியிருக்காங்க. இது உண்மைதான். இதே சமயம் அந்த சாத்திர பொறுத்தல எடுத்துட்டோன்னா, நம்ம முதலமைச்சர் காமராஜர் தான் முதல்ல 54 அவர் குடியாத்தத்துல இடைத்தேர்தல் எம்எல்ஏ அங்க எம்எல்ஏ முதலமைச்சரை தொடர்றாரு. அடுத்து 57 சாத்தூர்ல நின்றுதான் சாத்தூர் சட்டமன்ற அவர் காலத்துலதான் பாதாள சாக்கடை முத சாத்தூர் கொண்டாந்தாரு. அப்ப பேரூராட்சியா இருக்கும் போதே நகராட்சிக்கு முன்னால. ஆனா அந்த அத தமிழ்நாடு கூட செயல்படுத்த முடியல. காரணம் என்னன்னா இதே பிரச்சனை தான். அதை போய் ஊருக்குள்ள போய் இப்படி கூட்டுறது செய்யறது வைக்கிறதுன்னு சொல்லி அந்த திட்டத்தையும் கடைசியில் அதை தமிழ்நாடு முழுக்க அவர் நிறைவேற்ற நினைச்சாரு. ஒரு 7 நகராட்சி 8 நகராட்சி அவரால் செயல்படுத்த முடிஞ்சது. இது ஒரு உண்மை. இந்த கீரா 83 அந்த கதைகள்னாலும் அதுக்கு முன்னாலே இந்த முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கை அதனால மக்கள் ஆதரவு இல்லை. எல்லா பேரூராட்சியிலும் நகராட்சியிலும் அந்த ஒத்துழைப்பு கொடுக்காதனால அந்த திட்டம் நின்று வச்சு அந்த செய்தியை மட்டும் இங்க பதிவுக்கிறேன். அதே போல கீரா
அவர் இந்த எப்பயுமே அந்த இலக்கணம் இலக்கியத்துக்குள்ள இந்த இலக்கணத்துக்குள்ள வந்து அவர் கட்டுப்பட்டவர்ல இதை அவரே பதிவு பண்ணியிருக்காரு. நான் அவருடைய பேட்டியில கேட்டிருக்கேன். மக்கள் என்ன சொல்றாங்களோ அதை எழுதுதான் எங்களுடைய எழுத்தாளருடைய வேலைன்னு அவர் பதிவு பண்ணியிருக்காரு. மற்றது வந்து மற்றபடி இந்த சுற்றுப்புறச்சார அந்த நோக்கம் வந்து இந்த பள்ளியை நோக்கிங்கிறது வந்து எல்லாருக்கும் இன்னைக்கு அதை நம்ம செயல்படுத்தணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு அதை முடிவு சொல்லி நன்றி. நன்றி நவநீதன் தோழரே. அடுத்ததாக எங்கள் சாத்தூர் சிங்கக்குட்டி கணேசன் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த கதை சொல்ற விதத்துல பாத்தீங்கன்னா, இந்த பேராசிரியர்களுக்கே வந்து இது வந்து கைவந்த கலை நினைக்க. அவங்க கதை சொல்லும் போது மாணவர்கள் வந்து அந்த பாடத்தை நல்லா கேட்டுட்டு நல்லா பரீட்சையெல்லாம் எழுதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்களே, அதே போல இவங்க கதை சொல்ற இந்த பேராசிரியர்கள் யாரு கதை சொன்னாலுமே அந்த கேட்க எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அந்த கதையை எவ்வளவு அருமையாக இந்த கதையை சொன்னாங்க. இருந்தாலும் கீரா வந்து இந்த கதையை கேலி கிண்டலு அந்த அவர் ஐயா சொன்ன மாதிரி பகடியா கொண்டு போயிருக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் மக்கள்கிட்ட என்னதான் சொல்ல, அவன் போய் பாருங்க அவ்வளவு சுத்தமா இருக்கிறத போய் யாராச்சும் அசிங்கம் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு வந்துடுறான். ஒருத்தன் போயிட்டு எனக்கு அந்த சொல்லுவாங்கல்ல, டீ குடிச்சாதான் பண்ண முடியும், அது பண்ணாதான் இது பண்ண முடியும் அப்படின்னா இந்த இடத்துக்கு போய் போறதுக்கு அவனுக்கு வரவே மாட்டேங்குது. அவன் என்னதான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி வெளியே வந்துடுறாங்க. ஏன்னா இதெல்லாம் சொல்லும் போது கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்கு. இன்னொன்னு, அந்த ஹெட் மாஸ்டர் வந்து அவர் பாருங்களேன், நம்ம கல்வி அதிகாரியா இருந்தா கூட ஒரு சார் செஞ்சிடலாம் சார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நம்ம விட்டுறலாம். ஆனா இவர்ல வந்து சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் கேட்டுக்கிட்டே இருக்கிட்டு பண்றாரு. இருந்தாலும் அவரு நினைக்கிறாரு பாருங்க, அந்த கதவை பூட்டி வச்சிடறதுங்கிறது வந்து இப்பயும் வந்து நிறைய பள்ளிகள்ல அந்த மாதிரி இருக்கத்தான் செய்யுது. அது உண்மைதான். அதாவது நாற்றம் இருக்கத்தான் செய்யுது எல்லாம் பண்ணா அதை எப்படி அதை கொண்டு வர்றதுங்கிறத. ஆனா வெளிப்படைத்தன்மையா சொல்லும் போது பார்த்தோன்னா இப்படித்தான் இருக்குது. அதுலயும் அவர் சொல்றாரு, என்னமோ போய் அதாவது சுண்டலுக்குன்னு பாட்டு பாடுறதுன்னு ஆயிப்போச்சு. அதுல என்ன ராகம் வேண்டியிருக்கு, தானம் வேண்டியிருக்கு, பேசாம பாடிட்டு சுண்டலை வாங்கிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொன்ன மாதிரி, அவர் வந்து பையங்களுக்கு பாடம் எடுக்கணும், அவன் நல்லா படிக்கணும், பாஸ் மார்க் இருக்கணும், இதை பார்ப்போம்மா. போய் கக்கூசையும் அதையும் போய் பார்த்துட்டு அங்க எப்படி இருக்கு இப்படி இருக்கு, தண்ணியை வைக்கவா, கதை வைக்கவா, பூட்டவா, இது வேலையா அப்படின்னு சொல்லி அவருடைய எண்ணங்கள் இருக்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இதை வந்து பதிவு பண்றாரு, கீரா பதிவு பண்றாரு. ஆனா ஒரு உண்மைதான். அதாவது வாத்தியார்களுக்கு நம்ம நினைக்கலாம்ல, அவங்களுக்கு இந்த வேலையை மத்த வேலைகளே வந்து இப்ப அதிகமா கொடுத்து வச்சுட்டு அந்த பையங்களை வந்து திருத்துறத வழின்னா, இது ஒரு வந்து விழிப்புணர்வு இருக்கணும். அந்த பையங்களை வச்சு சொல்லணும்னா அவர் நிறைய வழிமுறையெல்லாம் சொல்றாரு. ஆனா யாரு இப்ப கேட்கறாங்க, அது இல்லையே அப்படிங்கறத வந்து ஆதங்கத்தோட சொல்லும் போது அத பகுதிகளாக அமைத்து சொன்ன விதம் வந்து ரொம்ப அருமை. அதையும் நம்ம வினோத் சார் வந்து நான் அடிக்கடி பாக்குறேன். கல்லூரியில் போகும்போது அவருடைய பேசிட்டு நான் வரும்போது பாக்குறேன். ரொம்ப அருமையான தோழர், நல்ல கதை சொன்னாரு. அவர் கதையை நம்ம கேட்டுட்டே இருக்கலாம். இன்னமும் அடுத்து வர கதைகள்ல வந்து அவர் சொல்ல வேண்டும் என்று கேட்டு கொள்கிறேன் அன்பான வார்த்தையோடு. வாழ்க வளமுடன். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கும் இங்கு பின்னோட்டம் வழங்கிய நமது ரவீந்திர பாரதி ஐயா, அதே மாதிரி ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர், அவருடைய பேச்சை நம்ம திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருக்கலாம். நம்ம மாணவனாயே அவர்கிட்ட வந்து சேர்ந்துடலாமான்னு ஒரு எண்ணம் கூட வருது. என்ன, அதனால அருமையான கதை, நல்லா சொன்னாங்க. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி தோழமையே. அடுத்ததாக ரேவதி அம்மா, இவங்களையும் நம்ம சொல்லி ஆகணும். நான் இப்ப விளையாட்டுக்காக நான் நிறைய நிகழ்வுகள்ல சொல்லிட்டோம். ரேவதி அம்மா போடுற அந்த பதிவு பின்னூட்டத்தை மட்டும் கட் அண்ட் பேஸ்டா போட்டு ஒரு புத்தகமா போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கு அழகுசாமியா இருக்கட்டும் அல்லது கீரா ஐயாவா இருக்கட்டும், இவங்களுடைய படைப்புகளுக்கான ஒரு பின்னூட்ட படைப்பிலக்கியம்னு எழுதுகிற அளவுக்கு தரமாகவும் சும்மா அலங்காரம் இல்லாமல் கருத்து பொதிவோடும் பதிவு செய்யக்கூடிய, நான் விரும்புகிற, நான் மதிக்கிற மிகப்பெரிய ஆளுமை என்னுடைய அன்பு சகோதரி ரேவதி அம்மா அவர்கள் இப்பொழுது பின்னூட்டம் தருவார்கள். ஆளுமைகள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து ஒரு இதுலதான் படிச்சேன், காந்தியடிகள் வந்து யாருடைய வீட்டுக்காவது அவங்க ரொம்ப விரும்பி அவங்கள வர சொல்லி இருந்தாங்க அப்படின்னா, அவர் அந்த வீட்டுக்கு போகும்போது போனதும் கையில வாளியையும் வாரியையும் எடுத்துட்டு அவங்க வீட்டு பாத்ரூமுக்கு தான் போவாரு அப்படிங்கிறத படிச்சிருக்கேன். அது எப்படி நிஜம் பையன்னு தெரியல. ஆனா அவர் அதை நான் எதுக்கு எங்களுக்கு இதெல்லாம் செய்ய ஆள் இருக்காங்க, நீங்க எதுக்கு அந்த மாதிரி செய்றீங்க அப்படின்னா, உங்க வீட்டுல நான் சாப்பிடுறேன்ல, சாப்பிட்றதுக்கு நான் அதுக்கான பலன் ஏதாவது ஒரு வேலை நான் செய்யணும்ல அப்படி சொல்லுவாராம். ஒரு தேசப்பிதாவே அந்த மாதிரி செய்யும்போது நம்மலாம் ரொம்ப சாதாரணம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது.
இந்த கதையை படிக்கும்போது ஏறக்குறைய இது எங்களுடைய கடந்த கால வாழ்வை நினைவுக்கு கொண்டு வர்ற மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட 1985 திருமணம் முடிச்சு இங்க மேட்டுப்பட்டிக்கு வரும்போதெல்லாம் எங்களுடைய நிலையும் இதுதான். இது சொல்றதுக்கு நான் வெக்கப்படலை. ஏன்னா அப்ப ஊர்ல இருக்கிற எல்லார் வீடுகள்லையுமே கழிவறை கிடையாது. அந்த ரோட்டுக்கு உள்ள காட்டுக்குள்ளதான் போகிற மாதிரி அமைப்பு இருந்தது. 2000க்கு பிறகுதான் கழிவறைகள் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வீடுகள்லையும் கட்ட ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கும் எல்லா வீடுகள்லையும் கட்டியிருக்காங்க அப்படிங்கறத சொல்ல முடியாது. நாங்க இந்த முள்ளையே பயன்படுத்திட்டு எங்கேயாவது கழிவறைக்குள்ள போய் அதை பயன்படுத்தினா எங்களுக்கு அது பழக்கம் இல்லாம இருக்கும். அப்ப அரியலூர் போகும்போதெல்லாம் என் தம்பியெல்லாம் கிண்டல் பண்ணுவான், இவளுக்கு 2 முள்ளு செடியை நட்டு வச்சா தான் இவள் உள்ள போவா அப்படின்ற மாதிரி எல்லாம். அப்ப அந்த மாதிரி அந்த நிலையை இப்ப நினைச்சு பார்த்தா அந்த காலம் எப்படித்தான் ஓடுச்சு அப்படிங்கிற மாதிரி தோணுது. முனைவர் ஐயா வினோத் ஐயா அவர்கள் மிக தெளிவாக அருமையாக இந்த கதையை சொன்னாங்க. அவன் இந்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற மாமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. பின்னூட்ட எல்லாரும் கொடுத்துட்டு நினைக்கீங்க. ஐயா ஹெட்மாஸ்டர் ஐயா எதுவும் சொல்றீங்களா? டிஎன்ஆர் சொல்றேன், மைக் ஆன் பண்ணிட்டு சொல்லுங்க. ஏன்னா எனக்கு புதியவர்களை அழைக்கிறத நான் ஒவ்வொரு நாளும் விரும்புவேன். நீங்க இன்னைக்கு புதிதா வந்திருக்கீங்க, அதுவே கலை இலக்கிய பெருமை. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு புதியவர்களை தேடுவதுதான் எங்களுடைய பணி. அந்த அடிப்படையில் நீங்களும் வந்திருக்கிறீர்கள். எதுவும் சொல்றதுன்னா சொல்லலாம். சொர்ண சங்கரன், நம்முடைய சூரசங்கரன் அவரும் டெய்லி வர்றாரு. நான் எங்களுடைய தேவட்ட கிளையினுடைய நூலகர் பேரை அடிக்கடி நான் மாற்றி சொல்லுவேன். நாராயணன், அப்புறம் அது மாதிரி. நன்றி தோழமையே. மேரி தோழர் சொல்றீங்களா? சொல்லுங்க. வணக்கம். மிக அருமையா ஒரு கதையை சொன்னாரு பேராசிரியர் வினோத் அவர்கள். மிக அருமையான அந்த கீராவனுடைய பகடையை அவர் அழகா அவருடைய பாணியிலேயே அந்த பகடையை முழுமையாக கொண்டு வந்தாரு. அந்த சுற்றுப்புற சுகாதாரம் இன்னும் கூட எல்லா இடங்கள்லயுமே யாரும் அது சரியா பண்றதில்லை. நம்ம சிவசுப்ரமணியம் ஐயா சொல்ற மாதிரி கொரோனா காலத்துல அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் நல்ல ஒரு அவங்களுக்கெல்லாம் கொரோனா தாக்காது அப்படின்லாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி எல்லாம் கூட சொல்லி மக்கள்கிட்ட அப்படி ஒரு பழக்கம்லாம் கூட இருக்குது. இப்ப கூட அவங்களுக்கெல்லாம் இம்யூனிட்டி பவர் இந்த மாதிரி சுற்றுப்புற சுகாதாரத்துல இல்லாதவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் கூட ஒரு பேச்சா இன்னும் கூட வழக்கில் வச்சுட்டு இருக்காங்க. பொதுவான அந்த பொது கழிப்பறையில கூட மக்கள் சரியா பயன்படுத்துறது இல்ல. எல்லா இடங்கள்ல பொது கழிப்பறை இருந்தா கூட அந்த பொது கழிப்பறை கூட சரியா பயன்படுத்துறது இல்ல. இன்னைக்கு ஒரு போன இதுல கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கதை ஒண்ணு பார்த்தேன். மிக மிக அவசரம் சொல்லிட்டு ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஒரு இதுக்கு கழிப்பறைக்கு செல்ல முடியாத ஒரு ஒரு பெண் அந்த கான்ஸ்டபிள் என்ன பாடுபடுறாங்க அப்படிங்கறது அந்த கதை ரொம்ப அருமையா காமிச்சிருந்தாங்க. அதை பாக்குறப்போ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த மாதிரி கழிப்பறை பொது கழிப்பறை இல்லாத இடங்கள் எல்லாம் எப்படியெல்லாம் மக்கள் திண்டாடுறாங்கிறதையும் இது பண்ணுது. ஆனா திட்டம் அந்த கிராமத்துல முதல் முறையா வரும்போது திட்டத்தை மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளாம இருந்தாங்க அப்படிங்கறது ரொம்ப அழகா கீரா அவர்கள் பகடியாக சொல்லியிருக்காரு. அத ஆசிரியர் பேராசிரியர் மிக மிக சிறப்பாக இந்த கதையை சொன்னார். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. கேக்குறையா? தலைமை ஆசிரியரே சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம் தானே. எச்எம் போட்டுருக்கு, நான் மாட்டுக்குள்ள தவறுதல் அதுவும் சொல்லிடாம. இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அருமையானது. அதான் நிகழ்வுகளை மிக அருமையாக எங்களோட வினோத் ஐயா சொன்னாங்க. அதை விட தமிழ் இலக்கிய கலைமன்றம் இதை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நூலா அந்த நூலுடைய கருத்தை சொல்ல வச்சிருக்கிறது ரொம்ப அருமையா இருந்துயா. இதுக்கெல்லாம் முன்னோடியாக 88ல நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் நமது ராஜபாளையத்துல ஜவஹர் மைதானத்துல ராத்திரி தான் 6 மணிக்கு ஆரம்பிச்ச மீட்டிங்கே காலையில 6 மணிக்கு முடிப்போம். உங்களுக்கு எல்லாருக்கும் ராஜபாளையத்து சிவசுப்ரமணியம் சார் தெரிஞ்சிருப்பான்னு தெரியல. நான் அப்பதான் அந்த ஊருக்குள்ள புதுசு. பாரதி கிருஷ்ணகுமார இடம்னா மேடை ஏற்றி அவர் ராத்திரி 12 மணிக்கு ஆரம்பிச்சாருன்னா 4 மணி வரைக்கும் படிப்பாரு. அதை காலம். அது மாதிரி நம்ம ராஜநாராயணனுடைய பேச்சை ஐயா தெளிவா தெளிந்த நீரோடையா ரொம்ப அழகா சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சொன்னதை கேட்கும் போதே சந்தோஷமா இருந்தது. அதனாலதான் நான் ரொம்ப ரசிச்சு கேட்டுட்டே இருந்தேன். இதை விட இது பழைய நிகழ்வுகள். இதெல்லாம் நீங்க சொன்னாங்களா, அந்த அம்மா சொன்னாங்களா, அந்த மாதிரி இதெல்லாம் எந்த கிராமத்துல நகரத்திலேயே உண்டு. நான் இப்ப படிச்சதெல்லாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தான். பட் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகரத்திலேயே இந்த கொடுமையெல்லாம் உண்டு. அது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த மாற்றங்கள் அரசு ஏற்படுத்தினாலும் இன்னமும் மனதுல மாற்றம் ஏற்படாத ஊர்கள் இருக்கிறது.
அதை வந்து என்னன்னா மிக தெளிவாக ஐயா ராஜேந்திரன் கதையை கொஞ்சம் கூட குறைக்காம அந்த பகுதியில இருந்து எல்லாமே சொன்னாங்க. அதை விட ஆசிரியர் சொன்னார் பாத்தீங்களா, அந்த சுகாதார ஆய்வாளர் தலைமை ஆசிரியர் கொள்கை ரீதியாக ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்கட்டு. இந்த வார்த்தை வந்து என்னன்னா செமையான வார்த்தை, அதை அப்படியே சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். நன்றி 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 நன்றிங்க. நன்றி ஆசிரியரே. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழமை மிக்க மருத்துவர் தா. அறம் ஐயா அவர்கள். தோழர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பேராசிரியர் வினோத் அவருடைய இலக்கிய செயல்பாடு ஏற்கனவே சிவகாசி, சாத்தூர், இந்த விருதுநகர் மாவட்டத்துல எல்லாத்துக்குமே தெரியும். மிகச்சிறந்த முறையில் ஒரு கதையை சொல்லுவதற்கு முன் அவர் எழுத்தாளரை பற்றியும் அவருடைய படைப்புகள், அவருடைய எழுத்து முறை இதெல்லாம் பற்றியும் பேசிட்டு மிக கதையை மிக துல்லியமாக மிக சரியான முறையில் எல்லாரிடம் கடத்தியிருக்கிறார். இன்னைக்கு ஒரு பழமையை போக்கிவிட்டு புதுமையை கொண்டு வர்றப்ப என்னென்ன சிரமங்கள்லாம் வரும் என்று கீரா சொல்லியிருக்கார். ரவீந்திர பாரதி கூட இன்னும் கூட சாமியாடி போகும் தெருகளில் நீ வந்து மலம் இருப்பியா இல்ல விலகி இருப்பியா அப்படின்னு சொன்னது அது அந்த அந்த உள்ளார்ந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாக வருது. இங்க கூட கீரா கூட அந்த சுத்தமா இருக்கு, ஊருக்கு நடுவுல வீட்டுக்கு நடுவுல 4 சுவருக்கு இடையில நம்ம வெளியே இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு இதைத்தான் சொல்லியிருப்பார். ஆனா இன்னும் கூட பல்வேறு நபர்களுக்கு பல்வேறு அனுபவங்கள், இந்த மாதிரியான ஒரு அனுபவங்கள் இருந்திருக்கும். ஒரு பழமையை எடுத்துட்டு புதுசா கொண்டு வர்றப்ப எல்லாத்துக்குமே சிக்கல் இருக்கு. ஆனாலுமே இப்ப என் கூட இருக்கவர் வந்து கேரளால இருந்து படிச்சாங்க. அவர் வந்து தமிழ்நாடு கேரளா பார்டரை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ரோட்டை பார்த்தா போதும்பாரு. சொல்றப்ப என்ன எதை சொல்றாருன்றது தெரியல. ரோட்ல வந்து மலம் கழிச்சிருந்தாங்கன்னா அது வந்து தமிழ்நாடு, கேரளா பார்டருக்குள்ள அப்படியே இருக்காது, அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்பாரு. இன்னமும் அப்படி இருக்குன்னு. இது வந்து 2000 சொன்னது, 1999 2000 சொன்னது அவருடைய அனுபவம். இன்னும் பல, ஆனா இப்ப நிறைய மாறிடுச்சு. இன்னைக்கு வந்து அடைத்து போட்டு நானே பார்த்திருக்கேன், வேலி போட்டு அடைச்சு போட்டிருப்பாங்க. வேலியை வெட்டி ஏன்னா அதை பழங்குவதை ரொம்ப நாத்தம் அடிக்கின்றதா அது முறையா பயன்படுத்துறது. கீரா வந்து அவருடைய நகைச்சுவை உணர்வோட ஒவ்வொரு இதையும் அந்த அதிகாரி, இப்படி ஒரு கிராமத்துக்கு வர்ற அதிகாரியே வித்தியாசமான அதிகாரி தான். அதுவும் வந்து இந்த மாதிரி எல்லாம் விடாப்பிடியா அந்த பிடி சாதனையா பிடிச்சுக்கிட்டு இவர் வந்து செய்யறது, அந்த கிராம மக்கள் அதுக்கு முன்னாடி இதே மாதிரியான ஒரு முயற்சியை சர்வோதய தொண்டர்கள் எல்லாம் செஞ்சிருக்காங்கன்றதையும் சொல்லி மிக அருமையா கதையை சித்தரிச்சு போய், பள்ளிக்கூடம் எப்படி இருக்கு, ஆசிரியர்கள் எப்படி இருக்காங்க, அவங்க அந்த நோக்கம், அந்த ஆசிரியர் கேட்பார் சிலபஸ்ல இது இல்லையேன்பார். ஆசிரியர்கள் வந்து அந்த ஒரு குதிரைக்கு இந்த திசையில தான் போகணுன்றக்காண்டி கண்ணுல மாற்ற இது மாதிரி அவங்களுக்கு அந்த சிலபஸ்ல இருந்தா தான் சொல்லி கொடுப்பாங்க. சிலபஸ்ல இல்லையா, இது அவுட் ஆஃப் சிலபஸ் சார், இதை போய் எப்படி சார் நாங்க சொல்லி கொடுக்குறோம். ஆனாலும் அப்ப இவர் வந்து எங்க இருந்து துவங்கணும் அப்படின்றத மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு மாற்றுவார். உண்மையா இதான், அது வந்து ஆசிரியர்கள் தான் ஒரு மாணவ சமுதாயத்தை கட்டமைக்கிறாங்க. அவங்கதான் சார் நல்லது கெட்டதெல்லாம் சொல்லும் போது அவங்க வழியா சொன்னாதான் சரியா இருக்கும். ஆனா வந்து ஆசிரியர் வந்து துருப்பிடிச்ச சாவின்னு சொல்றப்ப கீரா வந்து அடிக்க போறாருன்னு முடிவு பண்ணிட்டாச்சு. ஒரு துருப்பிடிச்ச சாவி எடுத்து திறந்தாருன உடனே சரி இவர் வந்து ஆசிரியர் காலவாரம் போறாரு அப்படின்னு. அது மாதிரி அவருடைய திருப்பி கடைசியிலும் வந்து ஆசிரியரை நோக்கி போகணும் அப்படின்றது. இந்த மாதிரியான ஒரு விடாப்பிடியான அதிகாரிகள் இருக்கிறப்ப இயல்பாக நடக்கக்கூடிய மாற்றம் வந்து கொஞ்சம் சீக்கிரமா நடக்கும். அவங்க விடாப்பிடியா சண்டை போடுறது, இது என்ன பண்றது. இன்னைக்கு வந்து சிவசுப்ரமணிய தோழர் சொன்ன மாதிரி ஒரு நம்ம செருப்பணிஞ்சு போறதுனாலயே ரத்த சோகை ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஏன்னா மண்ல வந்து புழுக்கள் இருக்கும். அந்த குடல்
குடல்ல வாழக்கூடிய புழுக்கள் வந்து அதனுடைய லைஃப் சைக்கிள் எப்படி இருக்குன்னா, வெறுங்காலோட நடக்கும் போது குத்துறதுதான். அந்த புழு வந்து ஏறிக்கணும். நம்ம இன்னைக்கு ஆன்மீக முறைப்படி இன்னைக்கு கூட ஒரு அம்மா வந்தாங்க. பூ இறங்கிட்டேன் அப்படின்னாங்க. அது என்னன்னா ஆடி பெருக்கு அன்னைக்கு கோயில்ல 500 பேர் இறங்குனாங்களாம். அதுல இது 35வது ஆளா இறங்குச்சான். கொஞ்சம் 400க்கு மேல இறங்கினா கூட கங்கு அவ்வளவா இருந்திருக்காது. நான் வந்து 35வது ஆளா இறங்கினதுனால பிடிச்சிருச்சு. ஏமா சுகர் உள்ளவங்க இறங்காதீங்க, இல்ல கொஞ்சம் லேட்டா கூட இறங்கு. அது போய் நம்ம மாத்திக்கிட்டு இருக்க முடியாது. லேட்டா இறங்கு, நீ வந்து இறங்காத. அதே மாதிரி ஒரு வெறுங்காலோட போறது வந்து நம்ம செருப்போட்ட மூலமாக, செருப்பணிந்து வெளியே செல்வது மூலமாக வந்து நமக்கு வந்து இதெல்லாம் இப்ப அந்த புரோட்டோ சயின்ஸ் எல்லாம் திருப்பி இப்ப மாடர்ன் சயின்ஸ்ன்றதும் போய்கிட்டு இருக்கு. வெறுங்காலோட போனா அக்கு பிரஷரு அந்த இதுன்ட்டு அதனுடைய சயின்டிபிக் பேஸ் என்னன்றது தெரியாம அதுலதான் பாரதி வந்து நம்ம திருப்பி திருப்பி யோசிச்சுக்குது. தொன்மைக்கு அஞ்சல்மா, நீ வந்து தொன்மை இகழேல் அவ்வை வந்து. ஆனா தொன்மைக்கா நீ பயப்படலாம் கூடாது. அது வந்து சரியில்லை என்றால் தூக்கி எறிய வேண்டும். அதுல ஒன்றும் சந்தேகம் எல்லாம் இல்லை. அந்த மாதிரியான ஒவ்வொரு சுகாதார இது அது வடிகட்டி குடிக்கிறது எல்லாமே அருமையான ஒரு சுகாதாரத்தை மையப்படுத்தி ஒரு அமல்படுத்தும் போது மக்கள் வந்து இதை எப்படி எதிர்கொள்வாங்க, என்னென்ன எதிர்வினைகள் வரும். இது வந்து ஒரு அரசாங்கத்துக்கான ஒரு டாக்குமெண்டா கூட இருக்கலாம். நீங்க ஒரு புது திட்டம் ஒண்ணு கொடுத்தீங்கன்னா மக்கள் அதை எப்படி எதிர்கொள்வாங்க, நீங்க அதுக்கு என்னென்னலாம் அப்போ ஒரு பிரச்சாரம் நடக்கணும். அதை குறித்தான பெரிய பிரச்சாரம் நடந்தா தான் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அதுல எய்ட்ஸ் வந்தப்ப கூட பல்வேறு பிரச்சனைகள் நடந்தது. அதுல வந்து பிராக்டிக்கலா பாக்குறது அந்த எய்ட்ஸ் டைரக்டரையும் லாரி ஓட்டுநர்கள் எவ்வாறு அந்த பாலியல் தொழிலாளர்களை நாடுகிறார்கள் என்று அவரே போய் பார்த்திருக்காரு. அவரே ஒரு லாரி டிரைவரை போல. ஏன்னா அந்த பழக்க வழக்கம் தெரிஞ்சாதான் நம்ம அதை மாத்த முடியும். அப்படி இல்லைன்னா மாத்த முடியாது. எனவே இது ஒரு நல்ல ஒரு சுகாதாரத்திற்கான ஒரு விஞ்ஞானத்தை ஒரு கிராம மக்களை நோக்கி கீராவோ கிண்டல் அடிச்சிருப்பாரு. 36 வருஷம் சுதந்திரம் ஆங்கிச்சு, ஒரு கக்கூஸ் கூட அங்க போலையே அப்படின்றது இருக்கு. இன்னைக்கு வந்து பிரதம மந்திரியினுடைய திட்டத்துல இன்னைக்கும் வந்து 60% மக்களுக்கு வந்து கழிப்பிட வசதி இல்லாம தான் இருக்கு இந்தியாவுல. ஆனால் பிரதம மந்திரியினுடைய திட்டம் ஒண்ணு இருக்கு, கழிப்பிட வசதி ஒவ்வொரு இடங்களிலும் கட்டிக்கொள்வது. அது இப்ப நிறைய ஊழல் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. ஆனாலும் இன்னும் வந்து நமக்கு ஏன்னா இதுல வந்து கிருமி இருக்கும்போது பல்வேறு தொத்து நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதையெல்லாம் ஒரு மிக ஒரு எழுத்தாளனுடைய கடமை வந்து அந்த பண்பாட்டு இதை மட்டும் சொல்றது இல்லை, அந்த அந்த மக்கள் வந்து நலமுடன் வாழணும். அந்த மக்கள் மேல உள்ள ஒரு நேசம் தான் காரணம். என் கிராமத்து மக்கள் நல்லா இருக்கணுமே, அவன் சொல்ற திட்டம் நல்லதுதான், ஆனாலும் இவன் கேட்க மாட்டேங்கிறாங்களேன்னு ஒரு ஆதங்கத்துலதான் இதனுடைய உள்ளே அந்த என்னென்ன அமல்படுத்தினால் என்னென்ன விளைவுகள் வரும், எப்படி எப்படி எதிர்கொள்வார் என்பதை மிக கலைப்பூர்வமாக படைத்துள்ளார் கீரா. பேராசிரியர் வினோத் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. நன்றிங்க. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. வினோத் ஐயா எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? ஒரே ஒரு நிமிடம். அனைவருக்கும் நன்றி. நான் அந்த கதையை கேட்டு இன்னும் கூடுதலாக நான் அதை செழுமைப்படுத்திக் கொள்வதற்கு உங்களுடைய கருத்துக்கள் பயனுள்ளதாக அமைந்திருந்தது. அம்மா அவர்கள் சொன்ன மாதிரி காந்தியுடைய காலகட்டத்தில் வினோபா அவர்கள் அப்படி அதை சுமந்த பொழுது காந்தி பார்த்துவிட்டு இவன் எனக்கு சீடனாக வந்த குரு என்று குறிப்பிட்டு இருப்பார். எனவே வரலாற்றில் அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திய சம்பவமாகவே இருந்தது. இந்த அரங்கத்தில் அந்த கதையை சொல்ல ஒப்புக்கொண்ட பொழுது கொஞ்சம் தயக்கம் இருந்தது. காரணம், முகம் சுளிக்கும்படியாக இதை கூறிவிடக் கூடாதே என்று நினைத்திருந்தேன். திருத்தங்களை கடந்து செங்கமல நாச்சியார் வழியாக செல்கின்ற பொழுது நண்பரை பார்ப்பதற்காக அந்த பேருந்து தடத்திலிருந்து கீழே இறங்கி ஒரு சாலையில் பயணிக்கிற பொழுது இந்த இரண்டு பக்கமும் பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை அனுபவித்தேன். அதாவது அவர் சொன்ன போல இல்லாமல் 77 ஆண்டுகளுக்கு பின்பும் அதுவும் ஒரு பெரிய நகரத்தினுடைய வீதிகளில் கூட இப்பொழுதும் அப்படித்தான் இருக்கிறது என்ற பொழுது இதை தயக்கமின்றி சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு கடப்பாடோடு சொல்வதற்கு இந்த அரங்கம் வாய்ப்பாக அமைந்தது. எனவே அவர்கள் அனைவருக்கும் நன்றி. சோதர்மன் மருந்து என்று ஒரு கதை எழுதியிருப்பார். அந்த கதையில வந்து மருந்து என்று அவர் கூறுவது கதைகளைத்தான் சொல்லியிருப்பார். எனவே மருத்துவத்தோடு இப்படி இந்த கதை சொல்கின்ற நிகழ்வையும் மிக அழகாக ஒருங்கிணைத்து திட்டமிட்டு அனைவருடைய செயல்களுக்கு பின்னால் இருக்கின்ற மருத்துவர் ஐயா மற்றும் இங்க இருக்கக்கூடிய அந்த முருகன் ஐயா
நவநீத கிருஷ்ணன் ஐயா அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஆளுமையே, தோழமையே, மிக்க நன்றி. பதிவு பின்னூட்டம் பார்த்துடலாம். மருது நாகராஜன் தோழர், சுற்றுப்புற சுகாதாரத்தை மக்களுக்காக மெனக்கெடுத்து செயல்படுத்தி இருக்கிறார் கீரா அவர்கள். ஒரு கம்யூனிஸ்டாகவும் அவர் செயல்பட்டு இருக்கிறார் என்பதை கதையின் வழி அறிய முடிகின்றது. இரு தரப்பினர்களின் மனோநிலைக்கு ஏற்ப செயல்படுவது அதிகாரியும் மக்களும் ஆகச்சிறந்த ஆளுமையை காட்டுகிறது. வாதத்தையும் பிரதிவாதத்தையும் அறிந்து செயல்படுவதும் நல்லதுதான். சாமானிய மக்களின் வாழ்வியலை பதிவு செய்த கதையாக சுற்றுப்புற சுகாதாரம் அமைந்திருக்கிறது. மிக அழகாக கதை சொல்லிய தோழமைக்கு மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். கணேசன் சாத்தூர் தோழர், தெருவெல்லாம் கழிவுகள், சாலையெல்லாம் கழிவுகள், குவியலாய் பறந்திங்கு இருப்பதை பாரு, இந்த குவியலுக்கு இங்கு பொறுப்பு யார்? குப்பை தொட்டி இங்கே, குடிநீர் குழாய் அங்கே, இரண்டும் உறவாடி இருப்பதை பாரு, அந்த உறவினாலே நோக்கி உலையை பாரு. எடுத்து சொன்னாலும் எழுதி வச்சாலும் அத்தனையும் இங்கே செவிடன் சங்கு, இந்த நிலைமைக்கெல்லாம் மக்களே பங்கு. கவிஞரே சாத்தூர் கணேசன் தோழர், கொஞ்சம் மைக்க ஆன் பண்ணுங்க. ரொம்ப அருமை, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், ரொம்ப சிறப்பு. இது நான் சுற்றுப்புற வில்லன்னு ஒரு கவிதை எழுதியிருக்கேன், அந்த கவிதையினுடைய ஒரு சாரம். அருமை 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 அருமை, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்து நன்றி தோழர், நன்றி தோழர், நன்றி நன்றி. அடுத்ததாக அகிலன் தோழர், சுற்றுப்புற தூய்மை பற்றிய கதையை வினோத் ஐயா அவர்கள் சிரித்த முகத்துடன் அழகாய் சொன்னார்கள். கீரா பகடியாவும் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கிறது. அறச்செல்வி அம்மா, கிராமத்தில் பணியாற்றும் ஆசிரியர்கள் அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனை, மனம் மாறினாலும் மட்டுமே ஆரோக்கிய கிராமம் பிறக்கும், இக்காலத்துக்கும் பொருந்தும் ஒரு நிகழ்ச்சியை கதையாக கூறியது அருமை. கதை சொல்லி முனைவர் அவர்களை வாழ்த்த வயதில்லை, வணங்கி மகிழ்கிறேன், நன்றி வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. கணேசன் சாத்தோ, திறந்த வெள்ளி கருப்பிடங்கள், நிறைந்த கழிவு இருப்பிடங்கள், அரசு தரும் நல திட்டங்கள், மக்கள் அலட்சியத்தால் அடிமட்டங்கள் என தன்னுடைய கவியால் தன்னுடைய சிந்தனையை இந்த சமூகத்திற்கு பின்னூட்ட பதிவாய் தந்திருக்கிறார். தோழமைக்கு வாழ்த்துக்கள். பொதுச் செயலாளரே, நாளை நிகழ்வுக்கு போயிடலாமா? நாளை கதை நெருப்பு, திருமதி மா வனிதா சொல்றாங்க. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. தோழர்களே, சுகாதாரம் என்பது எங்கேயோ விற்கப்படுகிற கடைச்சரக்கு அல்ல. சுகாதாரம் என்பது ஒரு விளம்பர பலகை அல்ல. சுகாதாரம் என்பது அரசனுடைய திட்டம் மட்டும் அல்ல. சுகாதாரம் எங்கிருந்து தொடங்குகிறது என்றால் நம்மிலிருந்தே தொடங்குகிறது. சுகாதாரம் எப்பொழுது இந்த தேசம் சுகாதாரத்தால் விழிப்பு அடையும் என்றால், அரசு 1000 திட்டங்கள் கொண்டு வரட்டும், அரசு நம்முடைய தமிழகத்தை சிங்கப்பூராக கூட மாற்றி காட்டட்டும். ஆனால் மாற்றம் எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்றால், இங்கே வாழும் மக்கள் மனத்தில் இருந்து கிளம்ப வேண்டும். அதைத்தான் கீரா ஐயா விரும்புகிறார். காந்தி அவர்களும் அதைத்தான் செயல்படுத்த விரும்பினார். மாற்றம் என்பது எங்கேயோ இருக்கிறது என்று தேடி அலைய வேண்டாம். சுகாதாரம் என்பது நம்மில் இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொரும் உணர்ந்து கொண்டாலே போதும். நாம் ஒவ்வொரும் நமக்கான சுகாதாரத்தை தேடி பயணிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. காரணம், உலகம் சுகாதாரத்தை இழந்து நோயாளியாக காட்சி தருவது இணைய வழியாகவும் அறிவியல் சான்றுகளும் ஆங்காங்கே புலப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறது. நோயற்ற சமூகத்தை உருவாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. சுகாதாரத்தை பேணி பாதுகாப்போம். அந்த நல்ல செய்தியை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் கீரா ஐயா அவர்களின் கதையின் வாயிலாக பகிர்ந்து கொள்வதற்கு மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த முன்னெடுப்பை பேராசிரியர் வினோத் ஐயா அவர்கள் வாயிலாக, கதையின் வாயிலாக கேட்டு பெருமை அடைந்தோம். தோழர்களே, ஒவ்வொரு நாளும் கீரா ஐயா கதைகளோடு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இரவு 8 மணிக்கு உங்களோடு நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி.